டாக்ஸ்ல இருக்காரு இன்னைக்கு வசந்த் அண்ணா. அறிவுரையா வழங்கிட்டு நைட் டாக்ஸ்ல பேசிட்டு இருக்காரு. ஓகே ஓகே, என்ன சொல்றாரு? கண்டுபிடிச்ச மாதிரி குடி குடி கெடுக்கும், குடி பிறக்கும் உள்ளத்துக்கு இருக்கும், பாட்டில எழுதி வச்சிருக்கோம். கண்டுபிடிக்கிறீங்களா? எதுக்கும் கவலைப்படாதீங்க. கார்பரேட்ல வேலை பார்க்கறீங்கன்னா யோசிக்காதீங்க. வேலை போச்சுன்னா ஒரு பஜ்ஜி கடை போடலாம் அப்படின்னு. இல்ல ஐயப்பா, இப்ப ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டினாதான் சேஃப். ஹெல்மெட் இல்லைன்னா தலைக்கவசம் உயிர் கவசம் சொல்றாங்க வருது. நீ ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டுறதா இல்லையா? சொல்லு சொல்லு. அதுக்குன்னு வாழ்க்கைக்குள்ள ரூல்ஸ் ராமானுஜன மாதிரியே வாழ முடியுமான்னு? அப்படியே ஒரே மாதிரி அப்படியே இருந்து காலைல 4 மணிக்கு எந்திரிங்க, 5 மணிக்கு எந்திரிங்க, சூரியனை பாருங்க, காலைல 6 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு போங்க. எப்படி? ஓகே, நீங்க ரூல்ஸ் எழுதி வச்சிருப்பீங்க, எல்லாத்தையும் எவன் ஃபாலோ பண்றது? பண்ண முடியாதுல்ல. பண்ணாதவன் ஒண்ணு குற்றவாளி ஆக்க கூடாது இல்லையா? பொய் பேசாதீங்க அப்படின்னு சொல்லுங்க. பொய் பேசாம எவன் இருக்கான் சொல்லு? பொய் பேசாத ஒரு மனுஷன் இருக்கானா? கிடையாது. பொய் பேசாத தப்பா இல்லையா? நீ கேட்டேன்னு சொல்லு, அதானே சொல்லுவ. அப்ப அந்த மாதிரி நீங்க ஒரு கோட்டை வச்சு, ஓகே குடிப்பழக்கம் உடல்நலத்துக்கு கேடு, கேடுதான். நாங்க இல்லைன்னு யார் சொன்னா? ஏன் இது மட்டும்தான் அப்படின்னு பேசக்கூடாது இல்லையா? பொய் பேசுறது, ஃப்ராடு பண்றது, வண்டி ஓட்டுறது, ஹெல்மெட் எல்லாம் வண்டி ஓட்டுறது எல்லாமே சேர்ந்தானே வருது. அதுதான் இது எல்லாத்துக்கும் சேர்ந்தது தான் அது. ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த விதிகள் எல்லாம் மீற வேண்டி இருக்கு. வாழ்க்கை அப்படிதானே இருக்கு எல்லாருக்கும். அதுக்குன்னு ஒரு பெரிய குற்றவாளியா அவங்கள பாக்குறதும் அவங்க பேசுறதும். ஆனா ஒரே ஒரு கேள்விதான். வெற்றிமாறனை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னா? உங்களோட ஒப்பீனியன். வெற்றிமாறன் நல்ல டைரக்டர் தான், நல்ல டைரக்டர். இப்ப கொஞ்சம் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டாரு. எல்லாருமே அப்படிதான் தர மாறுவோம், எல்லாருக்குமே அப்படிதானே. உங்களுக்கு எனக்கு அவரோட ஃபிலிம் மேக்கிங், அவரோட ஃபிலிமோகிராஃபிலாம் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா தான் இருக்கும். ஒவ்வொரு படமும் இருக்கட்டும், அவரோட கிராஃப்டாவே கொஞ்சம் நல்லா தான் எடுப்பாரு, ரொம்ப நல்லாவே எடுப்பாரு. அது பார்க்கறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்போ அந்த படத்தோட ட்ரெய்லர்லாம் பார்த்தேன், ரொம்ப தப்பான படமா தான் இருந்துச்சு. அந்த பேட் கேர்ள் அவர் எடுத்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணல, எடுக்கவும் இல்லை. அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் எடுத்தாங்க, சும்மா பேரு போட்டுட்டாரு. ப்ரொடியூசர் இவர் பண்ணலீங்க கட்டி. ஒரு கடத்துக்கு மேல நமக்கு வந்து வைட் விஷன் இருக்காது. இப்போ நான் வந்து பழகிறேன் பண்ணா முன்னாடி வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பேன், எல்லாத்தையும் பேசுவேன். அதான் இருக்கும். கொஞ்சம் பணம் சேர பார்த்தீங்கன்னா எல்லாரையும் பார்க்க முடியாது. கோடியில் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு 10 பேரை பார்ப்போம். அந்த 10 பேருக்குள்ள ஆமா அந்த உலகம் சுருங்கிடும். 100 கோடி 50 கோடி சம்பாதிக்கும் போது என்னன்னா அந்த பெருசாலாம் பார்க்க முடியாது அந்த விளைவுத்தை. அதை தாண்டி போகும்போது என்னன்னா நம்ம இதுதான் உலகம் நினைச்சுக்குவோம். ஓகே, இவங்க இதுதான் நினைக்கிறாங்க மக்கள், இந்த மாதிரி நினைச்சுவாங்க. எல்லாருக்குமே இங்க இருக்க சினிமா செலிபிரிட்டி எல்லாருக்குமே அந்த பிரச்சனை தான் இருக்கு. அவங்க என்னென்ன நினைக்கிறாங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் இப்படி இருந்தாங்க, இதெல்லாம் பார்த்தாங்க, ரசிச்சாங்கன்னு. 5 வருஷம் கழிச்சு மக்கள் மாறிட்டான், அவங்க மாறல. மக்கள் மாறிட்டான். அவன் சொல்றான், ஏய் ஏன்டா சும்மா ஜாதி படம் ஜாதின்னு பேசிட்டு இருக்க படத்துல அப்படின்னு கேட்கறான். அப்படி அந்த அளவுக்கு டெவலப் ஆயிட்டான். இவங்களுக்கு அது புரியறதுக்கு லேட் ஆகுது. ஏதோ ஒரு படத்துல செருப்படி அடிச்சாதான் உங்களுக்கு தெரியுது, ஓ அப்படியா ஜாதி படம் எடுத்தா பார்க்க மாட்டாங்க போல இருக்கு. உங்களுக்கு ரொம்ப லேட்டா தெரிய ஆரம்பிக்கும் அது. இன்னொன்னு நீங்க ரேக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு வெளி உலகம் தெரியாது இல்லையா? அப்ப நம்ம சொன்னா கூட என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு என்ன தெரியும், போன படம் தான் ஓடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு படம் அடி வாங்கும் போது தான் தெரியும் வெற்றிமாறனுக்கு. இல்ல கார்த்திக்ஜி, வர வர வெற்றிமாறன் அப்படியே மாறிட்டாரா? இப்ப விடுதலை 2லயும் அப்படிதான் இருந்தது, இதுவுமே முன்னாடியே அப்படிதானே. இல்ல பட் ஆனா லைட்டா இருந்த மாதிரி இருந்தது. பட் ஆனா இது ரொம்ப ஓவரா, ரொம்ப மாதிரி ரொம்ப இதுவா இருக்குது. ஏங்க நீங்க ரிபலா இருக்கிறது ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஒருத்தர் திட்டுறது அதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஒருத்தர் சப்போர்ட் பண்ற எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? இல்ல ஜி, கரெக்ட் மாட்டிக்கிட்டீங்கன்னா அப்படின்னா ரொம்ப கஷ்டம்.
அவ்வளவுதான். எவ்வளவு முட்டை கொடுப்பீங்க நீங்க? அது சரிதான். எவ்வளவு முட்டை கொடுக்க முடியும் இல்ல நம்மளால? அது முடியாதுல்ல. வெற்றிமாறன் தேவையெல்லாம் போய் திமுக முட்டை கொடுக்க வந்திருக்காருங்க. பெரியாருக்கு முட்டை கொடுத்தவங்க வந்திருக்காரு. எதுக்கு கொடுக்குறாருன்னு அவருக்கும் தெரியல. அவருக்கும் தெரியல. அதை ஏத்துக்கவும் மாட்டேறாங்களே ஆடியன்ஸ். அது தெரிய மாட்டேங்குது அவருக்கு. அது யார் சொல்லி புரிய வைக்கிறது? விடுதலைன்னு ஒரு படத்தை ஃபிளாப் பண்ணி அதுக்கப்புறம் அவர் இன்னொரு படம் வரும்போது அவரை துப்பி காரி துப்பி இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் தெரிய போகுது. ஆக்சுவலி இது ஒரு முக்கப்படம் தான். இதுல என்ன இருக்கு? பேட்டுகள்ன்றது ஒரு முக்கப்படம் தான். முக்கப்படமாக தான் வரப்போகுது. அது அனுராகா இருக்கட்டும், அனிருத்தா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், யார் ப்ரொடியூஸ் பண்ணாலும் அதுதான். அதை நான் சொல்லல. அந்த படத்தோட டைரக்டரே ஸ்டேஜ் சொல்லிட்டாங்க. இல்ல ஆக்சுவலா ஸ்டேஜ்ல கம்யூனிட்டி பாத்தீங்களா இல்லையா? அது இல்ல நான் அதை பாக்கலீங்களா? அதை பாக்கல. பாத்தங்க ஒரு லேடி பேசுனாங்கல்ல, டைரக்டரே சொல்லிட்டாங்க. இந்த படத்தை பார்த்து யாருக்கும் பிடிக்கலன்ட்டாங்க, எந்த கனெக்டும் இல்லைன்ட்டாங்க, மொக்கையா இருக்குன்ட்டாங்க. ஆனா அனுராக் கேஷப் பண்ணி தான் பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. முன்னா அந்த டைரக்டர் சொல்லிட்டாங்க. ஓகே இதுக்கு மேல என்ன கன்ஃபியூஷன் வேணும்? இல்லங்க, ஒரு படிக்கிற பொண்ணு லவ் பண்ற மாதிரி பழகுற மாதிரி இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு மொக்கப்படத்துல போய் இவ்வளவு ஆராய்ச்சி பண்ண தேவையில்லைங்க. ஒரு மொக்கப்படத்துல இவ்வளவு ஆராய்ச்சி பண்ண தேவையில்ல. அந்த டைரக்டரே சொல்லிட்டாங்களே மொக்கப்படம். அப்புறம் என்ன இவ்வளவு ஆராய்ச்சியில எதுக்கு பண்ணிருக்கீங்க? இல்ல ஓகே, பட் ஆனா அது வந்து ஒரு மாதிரி ஒரு ஷேக் உண்டாக்குல்ல, அதுக்காக சொல்ல. ஒரு ஷேக் இல்லைங்க, அந்த டைரக்டரே சொல்லிட்டாங்களேங்க நான் எடுத்து மொக்கப்படம்னா அவங்களே கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. இவனுங்க உருட்டுறாங்க. விஜய் சேதுபதி அப்படியே. நான் சொல்றது அந்த டைரக்டர் கொடுத்த இன்டர்வியூ பாருங்க. நீங்க டைரக்டர் பேசின பேச்சு பாருங்க. அவங்களே சொல்லிட்டாங்க இந்த படம் பார்க்கும்போது படம் பார்த்தவங்க எல்லாம் பிடிக்கலன்ட்டாங்க, கனெக்ட் இல்லைன்ட்டாங்க அப்படின்னா அவங்களே சொல்லிட்டாங்களே. அப்புறம் நீ இன்னும் புதுசா வந்து விஜய் சேதுபதிக்கு பிடிச்சிருச்சு, அனுராகம் பிடிச்சிருச்சு, வெற்றிமாறனுக்கு பிடிச்சிருந்து தூக்கிட்டு வரீங்க 3 பேர்த்த. உங்க தியேட்டர்ல வந்தாலும் இந்த ரிசல்ட் அவ்வளவுதான். நான் சொல்லலைங்க அந்த படம் நான் பார்க்கல, எதுவும் பார்க்கல. அந்த டைரக்டர் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க சும்மா வந்து ஒரு முக்கப்படத்துக்கு ஏன் முட்டை கொடுத்து பேசிட்டு இருக்கீங்க? ஓகே கார்த்திக் நான் பேசுறது கேக்குதா? கார்த்திக் பிரதர், விஜய் ஸ்ரீராம் பேசுறேன். சொல்லுங்க விஜய். ஒன்னும் இல்லை, எனக்கு ஒரே ஒரு டவுட். எனக்கு இந்த சினிமா இண்டஸ்ட்ரி பத்தி அவ்வளோவா எனக்கு நாலேஜ் இல்லை. பட் எனக்கு ஒன்னே ஒன்று சொல்லுங்க, எவ்வளோ படம் புரட்சி படம் வந்து ஃபிளாப் ஆகுது, அது ஓடாதுன்னு நிறைய பேருக்கு தெரியும். பட் எங்க இருந்து இவங்களுக்கு இப்போ எப்படி இன்வெஸ்ட் பண்றாங்க? என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாங்கிறது ஒரு பிசினஸ். ஓகேயா, அது ஓடாட்டி அந்த மாதிரி படம் வர்றது வந்து அந்த ட்ரெண்ட் ஸ்டாப் ஆயிடும். பட் ஆனா இந்த மாதிரி படம் எனக்கு தெரிஞ்சு எதுவுமே ஒரு 3-4 வருஷத்துல இவங்க எடுத்த புரட்சி படம் எதுவுமே ஓடல. பட் படம் வந்துகிட்டே இருக்கு. எங்க படம் எங்க இருந்து வருது உங்களுக்கு என்ன? இல்ல இது வந்து பிளானிங்கா முன்னாடி ஆரம்பிச்சுட்டு இப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. மக்கள் இன்னும் அதே மூட தான் இருக்காங்கன்னு நினைச்சா அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. அவன் மதகர ராஜாவை பார்த்துட்டு இருக்கான், செலிப்ரேட் பண்ணிட்டு விசில் வச்சுட்டு இருக்கான் மதகர ராஜாவுக்கு. இவங்க இன்னும் நசுக்கிட்டாங்க, பிதிக்கிட்டாங்க. பெண் உரிமை என்ன தெரியுமா? இன்னும் இவங்க வந்து ஒரு ரூட்ல போயிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தெரியவே இல்லை, இவங்களுக்கு சுத்தமாவே ஒரு ஐடியாவே கிடையாது. மக்கள்லாம் வேற ரூட்ல போய் அவன் போய் சேர போட்டு உட்காந்துட்டான் அப்படின்னு. இவங்க இன்னும் வந்து ஆளே இல்லாத புதுக்குற்றத்துல பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. வைகோலம் பேசுவார்ல அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இன்னும் முன்னாடி கூட்டம் வந்துச்சு, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் மறுக்கல யாரும். முன்னாடி அந்த கூட்டத்தை அஜெண்டா தாங்க. அந்த அஜெண்டாவை கேட்கறதுக்கு ஆள் கிடையாதுங்க. அஜெண்டாவுக்கு கேட்கறதுக்கு ஆள் கிடையாதுங்க. இப்ப நீங்களே பாத்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் வந்து டிராமாலாம் போடுவீங்கல்ல, இப்போ இவங்களாம் போடுவாங்களே, எஸ் வி சேகர் இவங்கெல்லாம் டிராமாலாம் போடுவாங்களே, அது ஒரு கூட்டம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 500 பேர் பார்ப்பான், அப்புறம் 400 ஆகும், 300 ஆகும், 200 ஆகும். அதெல்லாம் தெரியல, டிராமா போட்டே இருப்பாங்கல்ல ஒரு குரூப்பு. இந்த பிரச்சார சபா, இந்தி பிரச்சார இதுல நாரத ஆனந்த சபால கச்சேரி இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி இவங்களுக்கு கூட்டம் குறையிறது இன்னும் தெரிய ஆரம்பிக்கல. தெரியாம இன்னும் அதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நமக்கு கூட்டம் வராதா, ஓகே இந்த படத்துல சின்ன மிஸ் ஆகி போச்சு, அடுத்த படத்துல சரியாயிரும், அடுத்த படத்துல சரியாயிரும்னு. ஆனா இவங்களுக்கு புரியாத ஒரே விஷயம் என்னன்னா, மக்கள் உங்களை ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்றத அவங்க எப்ப தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்கன்னா, மொத்தமா இந்த மாதிரிலாம் கழுவி ஊத்தி வெற்றிமாறன் ஒரு ஆளவே மதிக்கல, நீ கிராஸ் போட்டுக்க, சைட் போட்டுக்க, வெற்றிமாறன் வழங்குன்னு போட்டா கூட நான் தியேட்டருக்குள்ள வரமாட்டேன்டா அப்படின்னு மக்கள் வந்து தூக்கி அடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு போய் எக்ஸ்ட்ரீம்ல தொட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு புரியும்.
இல்ல வெற்றிமாறன் ஒரு இது நான் என்ன கேக்குறேன், இப்போ 2 படம் இப்போ ஹிட் ஆச்சு. அமரன் ஹிட் ஆச்சு, மதகஜ ராஜா ஹிட் ஆச்சு. ஸோ என்ன மாதிரி படத்தை ஆடியன்ஸ் வரவேற்கிறாங்கன்னு கூட உங்களுக்கு புரியல. அவ்வளவு மக்காவா இருக்காங்க. அதுதாங்க சொல்றேன், தெரியாதுங்க. அதுதான் சொல்றேனே, அது தெரியாது. அந்த ரியாலிட்டிக்குள்ள அவங்க இன்னும் வரல. அவங்க வந்து வரத்துக்கும் ரொம்ப டைம் ஆகும். அவங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, இல்ல போன படம் கொஞ்சம் சுமாரா போயிடுச்சு. அவர்கிட்ட கேட்டீங்கன்னா என்ன நினைப்பாரு அவரு, விடுதலை 2 வந்து இந்த டிசம்பர் ரிலீஸ் பண்ணிட்டு கூடாதுங்க, அது பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணி தான் ஓடி இருக்கும் அப்படிதான் நினைச்சிட்டு இருப்பாரு அவரு. அவர் அப்படிதான் நினைச்சிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா, இல்ல கொஞ்சம் ட்ரிம், இன்னும் ஒரு 10 நிமிஷம் ட்ரிம் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும் நினைப்பாரு. அப்படிதான் நினைச்சிட்டு இருப்பாங்க எல்லாருமே. அந்த அவங்களுடைய ஃபெயிலியரை வேற வேற காரணங்களை வச்சுக்கிட்டு அந்த காரணத்தினாலதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியவே தெரியாது ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்கன்றது. அது அவர் வெற்றிமாறன் விட்டுருங்க, சங்கருக்கே தெரியாது. சங்கருக்கு தெரியாது, எந்த ஹீரோ எந்த டேரக்டருக்கும் தெரியாது. எப்ப தெரியும் அப்படின்னா, திரும்ப திரும்ப நீங்க அடியாகும் போதுதான் ஒரு கடத்துக்கு மேல ஓகே ரைட்டு இது தப்பா இருக்கு போல இருக்கு, நம்மளை எவனும் மதிக்கிறது இல்ல, நம்ம பேசாத எவனும் கேட்கறது இல்ல அப்படின்னு தான் அந்த சான்சிங் வரும். பட் அதுக்கான டைம் இருக்கு இன்னும் கொஞ்சம். புரட்சி படம் எடுக்கிறதுக்கோ புதுசு மாதிரி பேசிட்டு இருக்கா. புரட்சி படம் அந்த காலத்துல இவர் பாரதி ராஜா பாலச்சந்திரன் ஏங்க புரட்சி எல்லாம் எடுங்க, எல்லாம் புரட்சி எல்லாம் பார்த்துதான் இருக்கும். புரட்சி எல்லாம் எடுத்துட்டு போய் நீ உதய ஸ்டாலினுக்கு தான் சொம்படிச்சுட்டு உட்காந்துருக்க. அப்புறம் என்ன போச்சு, அவ்வளவுதான், அதுலயே முடிஞ்சு போச்சு. இன்பநிதிக்கும் உதயநிதிக்கும் சொம்படிக்கிறது பேர் புரட்சியா? அப்புறம் என்ன, மொத்தமா அடிமையா தானே இருக்கு. அப்புறம் ஏங்க அங்கேயே அவங்களோட கேரக்டர் ஏங்க அங்கேயே அவங்களோட கேரக்டர் முடிஞ்சு போச்சுங்க, அவ்வளவுதாங்க. அங்கேயே அவங்களோட கேரக்டர் முடிஞ்சு போச்சு. நீ எவ்வளவு புரட்சியாளர் இருந்த ஏடிஎம்கே பீரியட்ல, இப்போ வந்து நீ அப்படியே வந்து மொத்தமா பொட்டி போகும் மாதிரி அடங்கிட்ட. அப்போ உன் புரட்சியும் இல்லை, ஒரு புடலங்கவும் இல்லை, நீ ஒரு ஆளே இல்லை அப்படிதான் மக்கள் நினைப்பான். இந்த அசிங்கம் தேவையா? இல்ல கார்த்தி, அது இல்லாம ஒண்ணு இது எல்லாமே இந்த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுதான். ஆனா வெஸ்டர்ன் அவங்களே இன்ஃப்ளூயன்ஸ் எங்க வருது? இல்லை, வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் எங்க இருந்து வருது அப்படின்னா, இந்த நெட்ஃபிளிக்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குங்க. நெட்ஃபிளிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நெட்ஃபிளிக்ஸ் வந்து யூஎஸ் பேஸ்டு. அவங்க வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இந்த எல்ஜிபிடி கியூ கம்யூனிட்டி அதான் அவங்கள சார்ந்த பாடங்கள் எடுக்கிறது. இப்போ இந்த காதலிக்க நேர்மலாம் வாங்கினது காரணம் தான். அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சித் படங்கள்லாம் வாங்கியிருப்பாங்க முன்னாடி. இந்த அதுக்கு முன்னாடி நட்சத்திரங்கிறது அதெல்லாம் வாங்கியிருப்பாங்க. அவங்க என்னன்னா வேர்ல்டு வைடாவே வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. என்னன்னா எல்ஜிபிடிக்கு இதெல்லாம் பேசுறது, கல்ச்சர் கில்லிங். அவங்களுடைய மோட்டிவ் என்னன்னா, அவரு கேக்குறது வந்து புரட்சி படம் ஓடலன்றாரு. பட் நீங்க பாத்தீங்கன்னா வந்த புரட்சி படம் எல்லாம் நல்லது. இந்த விடுதலை 2 தவிர வெற்றிமாறன் எடுத்த எல்லா படமும் ஹிட் தான். எல்லாமே புரட்சி படம். மாரி செல்வராஜ் எடுத்த எல்லா படமும் போன வருஷம் வாழை வரைக்கும் எல்லாமே ஹிட் தான். விடுதலை மட்டும் தான் ஓடல. அதே மாதிரி நீங்க இல்ல வேற என்ன படத்தை ஒரு ஓடலன்றாருன்னு எனக்கு தெரியல. இல்ல நான் வந்து ஏன் சொல்றேன், நான் எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். என்னங்க புரியல எனக்கு, என்ன பேசிட்டு இருக்கீங்க? எது புரட்சி படம்? மாமன் புரட்சி படம் எதுவுமே எதுங்க, மாமன் நல்லா தானே ஓடிச்சு, ஹிட்ல ஒன்று தானே அது. மாமன் ஹிட் தாங்க. புரட்சி படமா என்ன? அதுல என்ன புரட்சி இருந்துச்சு? புரட்சி டைரக்டரோட படம் அப்படின்றாரு. புரட்சி டைரக்டரோட எல்லா படமும் சரி. ஏங்க நீங்க கேட்டது பதில் சொல்லணும். மாமன்ல என்ன சொல்லுங்க, அந்த என்ன கருத்து இருந்துச்சு சொல்லுங்க. புரட்சின்னு நீங்க சொல்றது வந்து அப்ரஸ்டு அவங்கள பத்தி காட்டுற படம் தானே. உங்களுக்கு கதை அந்த மாதிரி தானே மாமன்னன் கதை. இல்ல பிராங்கா சொல்றேன், ஒட்டுமொத்தமா ஓடல அப்படின்னு சொல்ல முடியாது. இவங்க ஏன் புதுசா மறுபடியும் அதே மாதிரி எடுக்கிறாங்கன்னா, அதுக்கு முன்னாடி படம் ஓடி இருக்கு. அசுரன் ஓடி இருக்கு, கர்ணன் ஓடி இருக்கு, அந்த மாதிரி எக்ஸாம்பிள் இருக்கு அவங்களுக்கு. அதுதாங்க நானும் சொல்றேன். அப்போ இருந்த மக்கள் வந்து சலிப்படைஞ்சிட்டாங்க. ஓகேவா? விவசாயத்தை பத்தி படம் எடுக்கிறீங்க, கத்தி ஓடுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விவசாயத்தை காப்பாற்றணும்னு ஒரு கடத்துக்கு மேல தடுப்பாயி, டேய் நீ விவசாயம் பண்ணாம போ, ஏன்டா எங்க உயிர் எடுக்கிற தேட்டருக்குள்ள வந்தா அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து விரக்தி ஆயிட்டாங்க. நீங்க திரும்ப அதை சொல்லிட்டே இருக்கும்போது கோவம் வருது எல்லாருக்கும். அதுவும் சொல்றாங்களா, கரண்ட் பீரியட்ல சொல்றீங்களா? 1980 என்ன நினைச்சு தெரியுமா, 1970 என்ன நினைச்சு தெரியுமா, அவன் என்ன பண்ண தெரியுமா? இப்ப இந்த வேங்கை வயல் வரைக்கும் அதானே. அப்ப வேங்கை வயல் இப்போ இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்த காலத்திலேயே நீங்க ஒரு உருட்டு பண்ணும்போது, அப்ப அந்த காலத்துல என்ன பண்ணிருப்பீங்கன்றது யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? சும்மா எப்ப பார்த்தாலும் எங்களை வந்து ஒதுக்கிட்டாங்க, நசுக்கிட்டாங்க, பிதிக்கிட்டாங்க, இது பேசக்கூடாது இல்லையா? அது ஏன் இப்ப வந்து பேசிட்டு இருக்கீங்க? நீங்க இப்ப வந்து பேசுறாரு, ரஞ்சித் பேசுறாரு, துடிக்கிறாரு. எதுக்கு துடிக்கிறாரு அவரு? வேங்க வேற ஏதோ ஒரு ஜாதிகாரனை கூட்டு வந்து காட்டும்.
இது புரியுது. அவங்க அவ்வளவு அறிக்கை கொடுத்துட்டாங்க. அதுலயும் ரஞ்சித்துக்கு என்ன அதுலயும் பிரச்சனையா? மேக்கிங்னு ஒண்ணு இருக்கு இல்லையா ரஞ்சித்துக்கு இல்லைங்க, கார்த்தி? ரஞ்சித் இல்ல இல்ல மேக்கிங் ஒண்ணு ஸோ இருக்கு. ஆமாங்க, மோகன்ஜி கூட தான் படம் எடுக்கிறாரு. மோகன்ஜி விடுங்க, அவர் வந்து அவரோட மேக்கிங் ஆப்போசிட் கருத்து எடுக்கிறாரு. அதுதாங்க மேக்கிங் தெரிஞ்சிருச்சு. ஓகே, அதுக்காக கருத்து இல்லைங்க, மேக்கிங் தெரிஞ்சிருச்சுன்றதுக்காக மேக்கிங் கிராஃப்ட் இருக்கு. ஓகே, அதுக்காக மக்கள் உங்களை ஓடுறது ஏத்துக்கலையே. ஓடாதுன்னு தானே முக்கியம். இப்ப அவர் எடுத்த படமும் அவர் சொல்ல வேண்டிய கருத்தை வந்து ஒரு நல்ல மேக்கிங் இன்ட்ரெஸ்டிங்கான இருக்கிற கருத்துல எடுத்தா படம் கண்டிப்பா ஓடி இருக்கும். ஏங்க அப்படிலாம் பாத்தீங்கன்னா எத்தனை படம் ஹிந்தில ஓடுது? காஷ்மீர் ஹிந்தி ஓடுங்க. தமிழ்ல இப்ப போன வருஷம் வரைக்கும் சொல்றேன். அதே போன வருஷம் வாழை ஓடிச்சு. வாழையும் அந்த கேட்டகரியில வர படம் தானே. சரிங்க, திரௌபதிக்கு மேக்கிங்கே இல்ல, வாழைக்கும் திரௌபதிக்கு வச்சுக்கோங்க, ரெண்டுமே ஈக்குவலா தான் ஓடி இருக்கும். அதுக்கு என்ன அதெல்லாம் பேசுவீங்களா நீங்க? இந்த படம் ஒரு நிச்சயம் ஓடலன்னு பேசுவீங்களா? அதெல்லாம் கிடையாது. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்கள் உங்ககிட்ட என்ன கேட்க வரும்டா அப்படின்னு இருக்குல்ல. நீங்க சும்மா வந்து அவன் வாயில தெரிஞ்சுட்டே இருந்தீங்கன்னா வாந்தி காரி தான் துப்பான் மூஞ்சில. இல்ல நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். இந்த இந்த இதெல்லாம் ரொம்ப ஓவரா இந்த மாதிரி போயிட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அதுதாங்க சொல்றேன். ஒரு கட்டத்துக்கு மேல ஓவரா நீங்க வந்து திணிச்சுட்டே இருந்தீங்கன்னா எல்லாத்தையுமே வாமிட் தான் பண்ணுவாங்க மக்கள். அவர் சொல்ற மாதிரி வெள்ளைக்காரன்லாம் நம்மளோட கல்ச்சரை பார்த்துட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படி வாழணும்னு அவனும் ஆசைப்படுறானுங்க. இவனுங்க என்னன்னா பொறுக்கி மாதிரி நாய் மாதிரி கண்ட இடத்துல மேயறது இதை இந்த பிலாசபி அவனை ஃபாலோ பண்றாங்க. நான் ஒர்க் பண்ற இடத்துலயே ஒரு அமெரிக்கன் ஒர்க் ஓகேவா, அவன் சொல்றான் உங்களோட பிலாசபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவன் 40 வயசு ஆயிடுச்சு. ஐ நெவர் சீன் அ கேர்ள் ஓகே அதர் தென் மை வைஃப். ஐ வாஸ் இன்ஸ்பயர் வித் இந்தியன் கல்ச்சர்ன்றான் அவன். இந்த நாய்ங்கன்னா பொறுக்கி மாதிரி அங்க பாக்குறது இங்க மேயறது ரொம்ப கேவலமா இருக்கு இதெல்லாம். இல்ல அது மட்டும் இல்ல, இந்த எல்ஜிபிடி எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்கே தனியா ஒரு இதே இருக்குங்க. அவங்க ஃபன் பண்றதுக்கு ஒரு குரூப் இருக்கு. அவங்களுக்கு வந்து அது என்ன பேரு ராக்ஸா அவங்க எல்ஜிபிடி கம்யூனிட்டியை ப்ரோமோட் பண்றதுக்கு ஒரு குரூப் இருக்குங்க. அவங்களுக்கு வந்து என்னன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல படத்தை வாங்கிடுவாங்க. நீங்களே நாளைக்கு வந்து எல்ஜிபிடி பத்தி ஒரு படம் எடுத்துருக்கீங்க, நெட்ஃபிளிக்ஸ்ல வாங்கிடுவான். ஹோமோசெக்ஸ்லாம் வச்சீங்கன்னா ஹோமோசெக்ஸ் 4 சீனும் லெஸ்பியன் 2 சீனும் வச்சீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து ஈஸியா படத்தை விட்டுறலாம். இப்போ வந்து ட்ரம்ப் வந்து எல்லாத்தையும் செருப்படிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற. பட் அவன் வேலையை கார்த்தி ஏன் அது அப்படி ஆச்சுன்னா, இவனுங்க ஓவரா பண்ணி என்னாச்சு, வேலையில நீ ஒரு எல்ஜிபிடி கம்யூனிட்டியை கண்டிப்பா வைக்கணும். அவன் வந்து எய்தர் குவாலிஃபைட் ஆர் நாட் குவாலிஃபைட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். அந்த அவங்களுக்கும் ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணுங்கிற மாதிரி ஏகப்பட்ட பாலிசி கொண்டு வந்து அது ஓவர் லெஃப்டா ஓவரா போய் இன்னைக்கு வந்து மொத்தமா அடிச்சு காலி பண்ணிட்டானுங்க. இல்ல அதுக்கு பெரிய ஃபண்டிங் இருக்குங்க. அதுக்கு பெரிய ஃபண்டிங் இருக்குங்க, நிறைய காசு இருக்கு. நீங்க வந்து ஏங்க அந்த படத்தெல்லாம் வந்து ஈஸியா இப்ப காதல் எந்த படத்தையும் வாங்காதவன் காதலி நேர்மலை ஏன் வாங்கினான் நெட்ஃபிளிக்ஸ்ல சொல்லுங்க. அதோட கண்டென்ட் அவ்வளவுதான். நீங்க கொடுக்க ஒரு ஸ்னாப்சிஸ் அவ்வளவுதான். எல்ஜிபிடி கம்யூனிட்டியை சப்போர்ட் பண்றான் அப்படின்னா வாங்கிடுவான் அவன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது நம்ம படமா அது மொக்க படம் தானே, ஓடவே இல்லை தேட்டர்ல. அப்புறம் எப்படி வாங்கினா நெட்ஃபிளிக்ஸ்ல? எந்த படம் வாங்க அந்த படத்தை எப்படி வாங்கினா? நெட்ஃபிளிக்ஸ் ரன்னிங் இன் சான் பிரான்சிஸ்கோ, பிக் எல்ஜிபிடி கம்யூனிட்டி வேர்ல்ட்லயே அங்கதான். அதுதாங்க சொல்றேன். நெட்ஃபிளிக்ஸ் வந்து உலகம் ஃபுல்லாவே எல்ஜிபிடி கம்யூனிட்டி. நீங்க நாளைக்கு ஒரு படத்தை இருங்க எல்ஜிபிடி கம்யூனிட்டியில ஒரு படத்தை அதை பேஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் வாங்கிடுவான். அவன் பெரிய ஃபண்டிங் பண்றான், இந்தியா உலகம் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கான். ஓகேவா? ஆனா அந்த நெட்ஃபிளிக்ஸ் காசு கொடுக்குறோன்றதுக்காக இவங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். இப்போ ட்ரம்ப் வந்து அதெல்லாம் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரம்ப் தான் எல்லாத்தையும் வெளில போங்கன்னுட்டாரு. அது மாறிடு, இப்ப இதுக்கப்புறம் மாறிட்டோம். அது மாறிடும். ஆனா இதுக்கு முன்னாடி பெரிய அரசியல் இருக்கு, அதான் உண்மை. அதுக்கு காரணம் என்னன்னா இதுதான், ரொம்ப டூ மச்சா போனதுதான் பிரச்சனை. அதுதான் இப்ப அங்கேயும் நடந்துட்டு இருக்கு. டூ மச்சா போக காசுங்க, டூ மச்சா போக காசு, அவ்வளவுதான். இந்த கதையில எப்படி எதிர்பார்த்துட்டீங்க? இந்த படத்துல ஈஸியா நெட்ஃபிளிக்ஸ் வாங்கிடுவாங்க அப்படின்னா இந்த கதையை வந்து இன்னும் கொஞ்சம் பயங்கரமாடு நெட்ஃபிளிக்ஸ்ல வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி எழுதிருப்பாங்க. ஒரு படமா தான் வரப்போகுது, அது ஓகே. இந்த மாதிரி படம்லாம் என்ன சொல்ல வரானுங்கன்னா, நீ வந்து ஒரு பிரின்சிபலோடயே இருக்காத, நீ கண்ணா பின்னான்னு இரு, அதுதான் லைஃப். அதுதானங்க அவங்க விரும்புறாங்க. அதுதான் அவங்க விரும்புறாங்க. நெட்ஃபிளிக்ஸ் அதுதான் ஃபன் பண்ணுது. அதை நம்பி இவங்க எடுக்கிறாங்க. அந்த படத்தை வந்து நெட்ஃபிளிக்ஸ் தான் வாங்காது, தேட்டர்லயும் ஓடாது ஒரு ஷோ கூட. அந்த மாதிரி எடுத்தா இதுக்கு பின்னாடி வந்து அனுராக் காஷ்யப், வெற்றிமாறன் இவங்கெல்லாம் போய் அப்புறம் வந்து ரெபல். என்னது இது? ஒரு பாலிசி இருக்க கூடாது, நீ எப்படி வேணா போ, என்ன மாதிரியான வாழு, எங்க வேணாலும் இரு, என்ன வேணாலும் பண்ணு.
அப்புறம் எதுக்கு ரொம்ப ஒரு நல்ல லா விஷயம். ஐடி எதுக்கு இருக்கணும்? ரொம்ப நல்ல விஷயம் தாங்க. ரொம்ப நல்லதா நடந்துட்டு இருக்கு நாட்டுல. ஓகேவா? அது இப்ப கரெக்ட். எல்லாருமே இவங்களோட மூஞ்செல்லாம் என்ன ஏது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிரஸ் ஆக ஆரம்பிக்குது. பாக்குறீங்க, அது வரைக்கும் நல்ல விஷயம். ப்ரோ நட்சத்திரம் நகையது ரஞ்சித் தானே எடுத்தாரு அந்த படத்தை. அந்த படமும் நெட்ஃபிளிக்ஸ் வச்சிருப்பாங்க. நீங்க என்ன பாருங்க, இந்த மாதிரி ஒரு படம் ஆமாண்ணா எடுத்து ஆமாண்ணா. நெட்ஃபிளிக்ஸ் வச்சிருப்பாங்க. அதுக்காக எடுத்த படம் தாங்க அதெல்லாம். நெட்ஃபிளிக்ஸ் வந்து எல்ஜிபிடி கம்யூனிட்டியை வந்து உலகம் ஃபுல்லாவே ப்ரொமோட் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு படம் எடுத்தாலே வாங்கிடுவாங்க அவங்க. அவங்களுக்கு ஃபண்டர்ஸே அவங்க மெயினாக இருந்தாங்க. அதனால உலகம் ஃபுல்லாவே அந்த மாதிரி படங்கள் எடுத்து டப் பண்ணி வேர்ல்டு ஃபுல்லாக கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்றது தான் அவங்களோட மோட்டிவாக இருந்துச்சு. இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரி இருக்குன்னு நமக்கு தெரியாது. பட் அவங்க அதுதான் பண்ணுவாங்க. நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு படம் கான்செப்ட் இருக்குன்னா நெட்ஃபிளிக்ஸ் வாங்கிடும். இதே மாதிரி ப்ரோ இப்போ சுனில் ப்ரோ இந்த காந்தாரா படம் வந்ததுல இது மட்டும் சொல்லுவேன். காந்தாரா படம் வந்ததுல அது வந்து ஒரு ட்ரைபு பத்தி அங்க இருக்கிற லைஃப் ஸ்டைலை பத்தி எடுக்கிற கதை. அத உடனே சங்கின்னு பிராண்ட் பண்றானுங்க அவன. இது மாதிரி ஒரு அதை விட்டுங்க. கேவலமான ஆட்டிடியூட். இல்ல சொல்றேன் அந்த அவனுக்கு மாதிரி என்ன பண்ண அவனுக்கு என்ன அவன் அந்த அளவுக்கு பிராண்ட் பண்ற அளவுக்கு அவனுக்கு இருக்காருங்க. இப்போ இப்போதைக்கு சொல்றேன். பட் இப்ப அதெல்லாம் இவனுங்க மாறணும். அவனுங்கெல்லாம் சப்பையாகி ரொம்ப நாளாச்சுங்க. பேச தைரியமே இல்லாம ஆயிப்போச்சு அவனுங்க. மிஞ்ச கமெண்ட்ல வந்து திட்டு போவானுங்க. அவ்வளவுதான். இந்த அவனுக்கு சப்பையாகி ரொம்ப நாளாச்சு. இல்லண்ணா இவங்கனால யாருக்கு ரொம்ப பாதிப்புனா இந்த டிரான்ஸ்ஜெண்டருக்கு தான் ரொம்ப பாதிப்பு. ஸோ அது அந்த எல்ஜிபிடிக்கு பின்னாடியே பாத்தீங்கன்னா மெடிக்கல் மாஃபியா தான் இருக்கு. உங்களுக்கு தெரியுங்களா? ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு $50,000 இருந்து $1,00,000 செலவாகுதாமாங்க. ஆமாமா. ஓகேங்களா? அதை நீங்க வந்து இவ்வளவு ப்ரோமோட் பண்ணா அதோட மெடிக்கலோட இதுல அது மட்டுமே கிடையாதுங்க. நீங்க ஒன்ஸ் பண்ணிட்டீங்க லைஃப் லாங்ல வந்து உங்க ஹெல்த் இஷ்யூ இருக்கு. நீங்க அந்த ஹாஸ்பிடல் மெடிக்கல் அதேதான் ப்ரோ. எல்ஜிபிடிக்கும் அதேதான், வீகனுக்கும் அதேதான். அதுதான் வந்து அவங்க பண்றாங்க. அதனால தான் இவ்வளவு ஃபண்ட் வருது. இல்லைன்னா சும்மா ஃபண்ட் எங்க இருந்து வருவாங்க? நீங்க ஃபண்ட் ஏதாவது ஜெனரேட் ஆகணும்ல. மெயினா பாத்தீங்கன்னா அந்த மெடிக்கல் மாஃபியா தான். இங்க இன்னொரு பிரச்சனை அது அது எப்படி தெரியுமா ரொம்ப பெரிய பிரச்சனையாச்சு. ஒரு சில ஸ்டேட்ல படிக்கிற பசங்கள்ட்ட அவங்க வந்து டீச் பண்றதே உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு தாட் வந்ததுன்னா அது தப்பு கிடையாது. நீங்க அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிக்கலாம். ஆமா 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 யூஎஸ்ல வந்து அது ரொம்ப மோசமாயிடுச்சு. இப்போ ரொம்ப சின்ன பசங்க எல்லாம் இப்போ இல்ல அது என்ன கொடுமைங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 15 ஒரு 20 இயர்ஸ் இருந்தா கூட பரவாயில்ல. 5th கிரேட் 4th கிரேட்லயே அந்த மாதிரி கொண்டாடுறாங்க. யோசிச்சு பாருங்க. ஆமா அவங்க வந்து டவுட் வர ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப சின்ன பசங்களுக்கு தான் ஒருவேளை அந்த மாதிரியோ அப்படின்னு அந்த அந்த கேட்டகரியில ஏதாவது வருவோமோ நான் சொல்லி அவங்க சைல்ட்ஹுட்டே ரொம்ப இதாயிடுது. யூஎஸ்ல அது ரொம்ப காமனா இருக்கு. அதுதான் பிரச்சனை. சரி இப்ப இலான் மஸ்கே இவ்வளவு இதுவா போனான். அவனோட ஃபர்ஸ்ட் பையனை பொண்ணா மாத்திட்டானுங்க. அதுலதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. அதுலதான் வந்து ரொம்ப இதுவாகி கலிபோர்னியால இருக்கிற கவர்மெண்ட் வந்து இப்படிலாம் பண்றாங்க. அதெல்லாம் தேவையில்லாத ஒண்ணுங்க. அதை வந்து தமிழ்நாட்டுல ப்ரோமோட் பண்ணிட்டு திரியிறாங்க திமுக காரனுங்க. உங்களுக்கு அறிவு கிடையாது ஓரளவுக்கு. ஆனா அந்த விதத்துல கார்த்தி நான் ட்விட்டர்லாம் பார்த்தேன். அந்த விதத்துல சீமான் பண்றது கரெக்ட் தான். அடின்னு அடிக்கிறாரு. கரெக்டா தான் சொல்றாரு. ஆமா சீமான் தான் சொல்லிட்டாரு. நான் செருப்பா சொல்லிட்டாரு. அவர்ல வேற என்ன அவர் சொல்லுங்க. அவர் தெளிவா தாங்க ஓப்பன் அடிக்கிறாரு. இதுதான் போய் கேள்வி வைக்கணும். நீங்க ஒண்ணு யோசிச்சீங்கன்னா மகாராஜா படம் கூட இப்ப இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியில அவ்வளவு ஃபேமஸ் ஆனதுக்கு வந்து காரணமே அந்த கிளைமேக்ஸ் தான். அந்த கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ஓல்ட் பாய் மாதிரி ஒரு இது வரும், இன்செஸ்ட் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. அந்த ஒரு சீனுக்காக தான் அந்த மொத்த படமுமே வந்து அவ்வளவு இதா இருக்கு இப்போ. ஆனா ஓல்ட் பாய்ல இருந்து லைட்டா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருப்பாங்க நம்ம ஊருக்காக. கார்த்திக் இப்போ ஒருத்தர் சொன்னாரு பாத்தீங்களா, அந்த படம் ஓடிச்சு இந்த படம் ஓடிச்சுன்னு. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இதெல்லாம் வந்து ஒரு இந்த அளவுக்கு அமரன் அளவுக்கோ இல்ல ஒரு கமர்ஷியல் மூவி ஓட வேண்டிய அளவுக்கோ ஓடிச்சா? இல்ல ப்ரோ, அதுக்காக நீங்க அசுரன் ஓடலன்றீங்களா, கர்ணன் ஓடலன்றீங்களா? நான் என்ன கேக்குறேன், இதுல வந்து மனசாட்சியை தொட்டு சொல்றதுக்கு என்ன இருக்கு ப்ரோ? இது வந்து உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். ஒரேடியா படம் ஓடலன்னு சொல்லிட முடியும். ஏன் புதுசா இத்தனை படம் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் சில படம் ஓடிடுச்சு. கர்ணன் வந்து அப்படி கொண்டாடினாங்க எல்லாமே, அசுரன் கொண்டாடினாங்க, வெற்றிமாறனுடைய எல்லா படமும் விடுதலை பார்க்கணும்னு கொண்டாடினாங்க. அதனால திரும்ப மகாராஜால வந்து யாரு இவரு தக்லைஃபா யார் பேசுறது? ஆமா 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 கார்த்திக் ப்ரோ சொல்லுங்க. இல்ல மகாராஜால
இன்செஸ்ட் புரியல. அவன் ஒரு தப்பு பண்ணிட்டான்னு சாகறதாங்க இருக்கும் கிளைமேக்ஸ்ல. அவன் ஒரு அவனே வந்து ஆமா அப்படிதானே இருக்கும். அப்படிதானே இருக்கும். ஓல்டு பாய்னு ஒரு படம் வந்துச்சு ப்ரோ. நீங்க பாத்தீங்கன்னா அதோட கிளைமேக்ஸ்ல எப்படின்னா வந்து அப்பாவே வந்து ஓல்டு பாய் மகாராஜா பத்தி பேசினா மகாராஜா பண்ணிதான் அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் உங்களுக்கு மகாராஜா கிளைமேக்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல வந்து எப்படின்னா அவங்க அப்பா வந்து சடனா அப்பதான் சொந்த பொண்ணே இந்த மாதிரி கூட இருக்கவங்க கிட்ட விட்டுருக்கோம். அதை பார்த்து ஆடியன்ஸ் அடிச்சானா, அதுல எமோஷனாவே ஆடியன்ஸ் அடிச்சானா, அதுவே தெரியல உங்களுக்கு. அந்த ஒரு கான்செப்ட் எது புரியல. அதனால ஓல்ட் பாய் வந்து உங்களுக்கு எமோஷன் தான். அந்த கான்செப்ட் சொல்றேன் ப்ரோ. அதெல்லாம் சரி சார் நீங்க சொல்லுங்க. இப்போ இந்த மாதிரி படம் எல்லாமே எமோஷன்ல விளையாடுற படம் தான். எமோஷன் தான் இல்லன்னு நான் சொல்ல. இது எல்லா படமும் எமோஷனலா தான் விளையாடுவாங்க. இதெல்லாம் மட்டும் எமோஷன் இல்லன்றீங்களா? அந்த கான்செப்ட் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டில அந்த படம் அவ்வளவு ஃபேமஸ் ஆனதுக்கு அது ஒரு பெரிய காரணம்ன்றேன். அது ஒரு ஷாக் வேல்யூ இருக்கும் கடைசில கிளைமாக்ஸ்ல. நீங்க எடுத்து இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி காட்டுங்க பார்ப்போம். இங்க ஒரு தியேட்டர்ல வந்து ஹவுஸ்ஃபுல் காட்டுங்க பார்ப்போம். நீங்களே பாருங்க. என்னது ஒரு காட்டுங்க பாப்போன்றீங்க. மகாராஜா படம் வந்து உங்களுக்கு மகாராஜா பேட் கேர்ல வந்து ரிலீஸ் பண்ணி ஒரு ஷோ ஃபுல் பண்ணி காட்டுங்க பார்ப்போம் தமிழ்நாட்டுல. பேட் கேர்ள் படத்தெல்லாம் பத்தி நான் அதெல்லாம் பார்க்க கூட இல்லை ப்ரோ. நான் கமெண்ட்ஸ் தான் பார்த்தேன். ட்ரெய்லர் கூட நான் பார்க்கல. அதை நான் சப்போர்ட்டும் பண்ணவே இல்லை. நான் ஒரு சில ஃபேக்ட் சொன்னேன். அவர் சொன்னதுக்காக நான் திரும்ப சொன்னேன். சில படங்கள் ஓடுது, அதுக்கு வந்து ரெகக்னிஷன் கிடைக்குது, அதனால மற்றவங்க திரும்ப எடுத்துட்டு வராங்க. அதே மாதிரி படங்களை எடுத்துட்டு வராங்கன்றாங்க. கார்த்திக் ஜி, ஈவன் நம்ம பிரசாந்த் ஜியே ரிவ்யூ போட்டிருக்காரு. ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் த மூவின்னு சொல்லிட்டு காதலிக்க நேரம் படம் பார்த்துட்டு. எனக்கு புரியல, அவரும் அமௌண்ட் வாங்கிட்டாரா தெரியலையே. நான் இப்பதான் பார்த்தேன். ஜஸ்ட் நம்ம பேசிட்டே இருக்கும்போது தான் பார்த்தேன். தியேட்டர்ல அடிச்சுப்பாங்க. பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படம், பொங்கலுக்கு லீவ் புரியல. அவருமே அந்த படம் ஓடுச்சா இல்லையான்னு அவங்க தான் சொல்லணும். ஏன் ஓடல அப்படின்னா ஏன் ஓடலன்னு காரணம் அவங்க சொல்லணும். இல்ல வெரி சாட்டிஸ்ஃபைட் மூவின்றாங்க. புரியவே இல்ல. எல்லாரும் ஏன் இப்படி ஓடுறாங்கன்னு தெரியல. சொல்றதை விடுங்க. அந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சுல. பொங்கலுக்கு எந்த படமும் ஓடல அழகராஜாவை தவிர. அந்த படம் ஓடிருந்தா எவ்வளோ ஓடுனுச்சுன்னு அவங்க சொல்லியிருக்கணும். சக்சஸ் மீட் நடத்திருக்கணும், ஷீல்டு கொடுத்துருக்கணும். ஏன் ரிஜெக்ட் இல்லாத காசா கொடுத்துருக்கனால ஏன் அதெல்லாம் பண்ணலன்னு அவங்ககிட்ட போய் கேளுங்க. இல்ல அது கரெக்ட் தான். அதே மாதிரி அந்த நானும் அப்படிதான். இதுக்கு டிவி உட்காந்து இவரை வந்து அப்படி பேசிட்டாரு இப்படி பேசிட்டாருன்னு மிஸ்கின கிளிகளையும் கிழிச்சாரு. இவனுங்க அந்த மாதிரி ஒரு படம் கேவலமான படம் வந்திருக்கு. அதை பத்தி ரிவ்யூ பண்ண வக்கு இல்ல, பேசுறதுக்கு துப்பு இல்ல இவங்களுக்கு. டிவிடியா வந்து மிஸ்கின் அப்படி பேசிட்டாரு இப்படி பேசிட்டாருன்றாங்க. அவ்வளவு போக தேவையில்ல. படம் ரொம்ப சுமாரான படம், முக்கியம் இருந்துச்சு. அவங்க அதோட போங்க, அதோட முடிச்சுக்கலாம். ப்ரோ இப்ப கார்த்திக் ப்ரோ, இப்போ மதகஜராஜாவே பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான படம். அதே அந்த அளவுக்கு ஓடுது அப்படின்னா இந்த படங்கள் எவ்வளவு மோசமா எடுத்திருப்பாங்க ஓடவில்லை அப்படின்னா. அதுதாங்க நானும் சொல்றேன். இதெல்லாம் பாக்குறதுக்கு ஆடியன்ஸே ரெடியா இல்லையே, அதுதானே உண்மை. டார்கெட் ஆடியன்ஸ் சொல்றாங்களே எல்லாம். நீங்க யாரோட இன்டர்வியூ பாத்தீங்களா, இட் இஸ் சாட்டிஸ்ஃபைங் டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதை வச்சு ஓட்டிட்டு இருக்காங்களே. தெரியல, இதுதான் சொல்றாங்க. நான் பார்த்த வரைக்கும் டார்கெட் மல்டிப்ளெக்ஸ் மால்ஸ் டிஎம்கே ஃபேமிலி அங்க மட்டும் ஓடுது. ஏங்க படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃப்ளக்ஸ் அடிச்சு வச்சிருக்காங்க பிளாக் பஸ்டர் கிட்ட. அடுத்த நாளே ஓட்டிடுவாங்க, 2 நாள் கழிச்சு ஓட்டுவாங்க. அதுக்கு முந்தின அந்த மாதிரி தாங்க. அதெல்லாம் நீங்க வெற்றி நடை போடுகிறீங்க ரிலீஸ் ஆனோனே. ஆமாங்க, இன்னைக்கு 15th டே நேசிப்பாயா போஸ்டர் பார்த்தேன். வெற்றி நடை போடுகிறது. கார்த்திக் ஜி, இந்த பிஜேபி தலைவர் இது எப்போ வரும் கார்த்திக் ஜி அறிவிப்பு? தெரியலையே, சொல்லிட்டே இருக்காங்க. 2 நாள் 2 நாள்னு சொல்லி ஒரு 15 நாள் விட்டாங்க. பார்ப்போம்.
மாசமே முடிய போகுது. வெயிட் பண்ணுவோம். இவங்க நம்பிட்டு எதுவும் சேஞ்சஸ் சான்ஸ் இருக்கா இல்ல வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா என்னதான் மாற்றத்துக்கான வாய்ப்பு இல்லைங்க, பார்ப்போம். ஆனா இவங்களை நம்பிட்டு எதுவுமே பேச முடியல. யாரும் இல்லையே பெருசா மாத்துறதுக்கு. அதாங்க பாப்போம், வருங்க அனௌன்ஸ் பண்ணிட்டோம். சரி, இது எப்போ இந்த படம் ரிலீஸ்? விஜயோட படம் நெக்ஸ்ட் ஃபிலிம் 26 இது ஜனநாயகனா? ஜனநாயகனா? அக்டோபர்ல வச்சிருந்தாங்க, ஆயுத பூஜை இல்ல தீபாவளி. அது மாத்திட்டாங்களான்னு தெரியல. மாத்தி பொங்கலுக்கு போற மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். பார்ப்போம், அது சொல்லுவாங்க. டாக்ஸிக்கும் ஏப்ரல் 10 ரிலீஸ் எப்படி? டாக்ஸிக் ஏப்ரல் 10 கிடையாது. ஏப்ரல் 10 குட் பேட் அக்லி தான் ஒரே ஒரு படம். இல்ல இதுல புக் மை ஷோல டேட் போட்டிருந்தோம், அதான் பார்த்துக்கிட்டேன். ஏங்க புக் மை ஷோல போட்டது விட்டுங்க, அவங்களே சொல்லி அப்புறம் இல்ல இவர் நெக்ஸ்ட் படம் வந்து ஏகே வந்து இவருக்கா பண்றாங்க, அந்த ரெட் ஜெயிண்ட்டுக்கா பண்றாங்க, அப்படிதான் பேசிட்டு அதெல்லாம் கிடையாதுங்க, இருக்காங்க. அதெல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. சும்மா ஒரே ஒரு அவார்டு கொடுத்தாங்க, இந்த கத்துறாங்க எல்லாரும். அதெல்லாம் கிடையாது ப்ரோ. எல்லாருக்கும் வாழ்த்து சொல்றாரு, அதோட சேர்த்து ஒரு வாழ்த்த விஜய் இவருக்கும் அஜித்துக்கும் சொல்லிருக்கலாம்ல, சொல்ல மாட்டேங்கிறாரு. கண்டிப்பா கண்டிப்பா அஜித் சொல்லியிருக்கணும். இது இல்லைனாலும் முன்னாடி சொல்லியிருக்கணும். இப்போ பத்மபூஷன் சொல்லியிருக்கணும், இல்லைன்னா முன்னாடி காரிஸ் சொல்லியிருக்கணும். ஏன் அந்த ஒன்று ஸ்கிப் பண்ணாருன்னு தெரியல எனக்கு. கண்டிப்பா சொல்லியிருந்துருக்கணும், சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன் பண்ணலன்னு தெரியலையே. இன்னும் அஜித்தை எதிரியா தான் பாக்குறாரா? அப்படி இல்லைங்க, அவங்க என்ன பிரின்சிபல் வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. சரிதான். அவங்க எழுதி வச்சிருப்பாங்களா, பொங்கலுக்கு வந்து தரணும் வாழ்த்து போடணும், விநாயகர் சதுர்த்திக்கு போடக்கூடாது, தீபாவளி வாழ்த்து போடணும் அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க. 364 செல்லு எழுதி வச்சு காலைல 8 மணிக்கு போகணும், 10 மணிக்கு போகணும்னு வச்சிருப்பாங்க நினைக்கிறேன். அது தெரியல. கார்த்தி ப்ரோ, குடும்பஸ்தர் எப்படி உங்களுக்கு? நல்ல ப்ராஃபிட்டா இல்ல ஆவரேஜ் தானா? நல்ல ப்ராஃபிட் தான் ப்ரோ, நல்லா போயிட்டு இருக்கு, சூப்பரா போயிட்டு இருக்கு. இங்க நல்லா தான் போயிட்டு இருக்கு. சூப்பர். முதல் நாள் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு, 2வது நாள் சூப்பரா இருந்துச்சு, 3வது நாள் வேற லெவல் பெரிய படமா இருந்துச்சு. 3வது நாள்ல வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய ஹீரோ படத்தோட கலெக்ஷன் இருந்துச்சு. சண்டேல இன்னைக்கு டே 1 அதிகமா இருக்கு, ஃப்ரைடேவோட. உங்களுக்கு அடுத்த வாரம் கொஞ்சம் ஸ்கிரீன்ஸ் கொடுப்பாங்கல்ல, அதுக்கும் ஒரு 200-300 ஸ்கிரீன் இப்பயே நிறைய பேர் கேட்டு இருக்காங்க. நிறைய பேர் சேலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா போடாத தேட்டருக்காரங்கன்னா வந்து எனக்கு குடும்பத்தில் இந்த வாரம் வேணும், இந்த வாரம் வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் மாற்றி ஃபோன் தான் வந்துட்டு. ஏன் இந்த படம் அப்ராட் ரிலீஸ் ஆகல? நானும் பார்த்தேன் ஒரு இடத்துல. இந்த படம் வந்து அவசரமா ரிலீஸ் பண்ணாங்க ப்ரோ. இந்த படம் ஆக்சுவலா இந்த படம் பிளானிங்கே பிப்ரவரி தான். டக்குனு பொங்கலுக்கு விடாமச்சு வரல அப்படின்னா பொங்கலுக்கு பண்ணலாம்னு பிளான் பண்ணாங்க. பொங்கலுக்கு இந்த மற்ற படங்கள்லாம் வந்ததுனால 24க்கு மாத்தினாங்க. இந்த சென்சார் இந்த மற்ற ப்ராசஸ்லாம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்ல படத்தெல்லாம் விடாம இந்த கேம் சேஞ்சர் மாதிரி படத்தெல்லாம் விட்டு உயிர் எடுக்கிறானுங்க. வேற ரிலீஸ் பண்ணல. இந்த வீக்கெண்டுமே சூப்பரா போகுது. குடும்பஸ்தன் நல்லா போகும். இந்த சாட்டர்டே சண்டேவும் அடுத்த லெவல் வந்துட்டாரு அவரு. அப்போ மணிகண்டன், கவின், ஹரிஷ் கல்யாண் அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டாரு அவரு. கண்டிப்பா வந்துட்டாரு. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் கதை கரெக்டா சூஸ் பண்ணி நடிச்சாருன்னா பிரச்சனை இல்லை. இதே எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன்னு சொல்லி ஏதாவது அங்க போய் மாட்டிக்கிட்டாருன்னா பிரச்சனை. அதை பண்ணாம ரொம்ப கமர்ஷியலாவே படம் பண்ணிட்டு இருந்தாருன்னா கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக முடியும். பயங்கர டேலண்டடுங்க. அவர் பேசின இந்த கமலஹாசன் இன்டர்வியூ எல்லாம் பார்த்துட்டு விரண்டு போயிட்டேன். என்ன ஒரு மனுஷன் எப்படி பேசிட்டு இருக்கு.
இப்படி பேசிட்டு இருக்காரு. என்ன இவ்வளவு அது அவரு அது நீங்க அவரோட அது நீங்க டயப்ரம்ல வந்து உட்காந்து எடிட் பண்ணி ஒருத்தரை இது உட்கார வச்சு கட் பண்ணி எடுத்தா கூட அந்த அளவுக்கு ஃப்ளோவா பேசவே முடியாது யாராலையும். அவ்வளவு நாலேஜ், ரொம்ப அவ்வளவு மெமரி வெறித்தனமா பவர் அனலைஸ் அது. பண்ணிருக்காரு ப்ரோ. அவ்வளவு அந்த அளவுக்கு பண்ணிருக்காரு. மெமரி பவர் அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ அந்த டயலாக் வந்து எல்லாமே வேற ஒன்று. அது பார்த்தா இல்ல பிரமிப்பா இருந்துச்சு உண்மையிலே. இல்ல அது அவரோட லவ்வர் படமே ரொம்ப நல்லா இருந்தது. செம்ம டேலண்ட் அதனால ஆக்சுவலி இந்த ஆக்ஷன் போகாம இந்த மாதிரி காமெடி ஓரியன்டாவே கொஞ்சம் அந்த மாதிரி போனாலே நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இப்ப காமெடி தான் ரொம்ப மிஸ் ஆகுது. அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணா நல்லா இருக்கும். திருப்பி ஆக்ஷன் பார்ப்போம். நான் இது பாத்தீங்களா திருப்பரங்குன்றம் அந்த ஷோ என்னச்சு நியூஸ் 18ல சவால் மாதிரி இருக்காங்க. இவருக்கும் அந்த சந்தோஷ்ன்றவருக்கும் சீமான் பாத்தீங்களா ப்ரோ? நேருக்கு நேர் டிபேட் மாதிரி. யாருக்கு யாருக்கும் சீமானுக்கும் அந்த ஒளிப்பதிவாளர் ஒருத்தர் பேசினாரு ரீசெண்டா இவரை பத்தி. அவருக்கும் நேருக்கு இவரு சீமானும் அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1-to-1 டிபேட் மாதிரி நடத்த போறாங்க. அப்படியா? எப்ப நடத்துறாங்க? அது எப்ப தெரியல, டேட் தெரியல. இவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஸோ கூடிய சீக்கிரம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி. ஓகே, நல்லாதான் இருக்கும். பண்ணா பாப்போம். அதான் ப்ரோ எங்க அண்ணா இன்னைக்கு வேற ஃபங்க்ஷன் இருக்குன்னு எஸ்கேப் ஆயிடுவாரு. இல்லை, அவரு எந்த விஷயத்துக்கு டிபேட் கேட்டாரு? பெரிய விஷயத்துக்கா? பெரிய விஷயத்துக்கு. ஆமா, பெரிய விஷயம் ஈஸியா வந்து அடிச்சு காலிப்பீங்களா? அது ஒரு மேட்டரே இல்லை. இல்ல பெரிய விஷயத்துக்கு இல்ல. சாரி இவர் வந்து இவர் பிரபாகரனை சந்திக்கவே இல்லை அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. அதுதான் அவரே சொல்லிட்டாரு, நான் சந்திக்கல விட்டுருங்கன்ட்டாரு. 15 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன பிரபாகரனை சந்திச்சா என்ன, சந்திக்கலாம்? இது எதுவும் ப்ரூவ் பண்றத உட்காந்து இருக்கீங்க நீங்க. ஆனா ப்ரோ இந்த விஷயத்துல இது ஒரு ப்ரூவ் பண்ணி என்ன பண்ண போறீங்க? நான் என்ன எடுத்து கேக்குறேன், என்ன ப்ரூவ் பண்ணி என்ன பண்ண போறீங்க? அவர் பிரபாகரனை சந்திச்சாரு, சந்திக்கல, ஓகே. சந்திச்சா மட்டும் நீங்க ஏத்துக்க போறீங்களா? நாளைக்கு கூட போட போறீங்களா? அவருக்கு கிடையாது, ப்ரூவ் ஆயிடுச்சு, ஓகே. ப்ரூவ் பண்ணிட்டீங்க, பிரபாகரனை அவர் சந்திச்சாருங்க, அவர் ராமக்கை தின்னாருங்க அப்படின்னு சொன்னா மட்டும் ஏத்துக்க போறீங்களா? கிடையாது. ஏன் வருத்தப்படுறீங்க அதை பத்தி? இதுல ஒண்ணும் இல்லையே, உங்களுக்கு என்ன இருக்கு? அவர் பார்த்தா என்ன, பார்க்கல என்ன? இது ஒரு பெரிய மேட்டரா பிடிச்சிட்டு சீமான சந்திச்சாரா இல்ல அவரு தான் சந்திக்கல, அவரே சொல்லிட்டாரு, ஓகே முடிஞ்சு போச்சு. உங்ககிட்ட ஏதாவது டிபேட் இருக்கா அதை பத்தி? பாயிண்ட் இருக்கா? அவர் பார்த்தா என்ன, பார்க்கல என்ன? நான் பார்க்கலன்னு வச்சுக்க, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கறாரு. திமுக காரங்களுக்கு அறிவே இல்லைங்க. வர அவங்க அறிவலையா இருந்தாங்க திமுக காரங்களாம். நானே பார்த்து பயந்துருக்கேன் அவனுங்கெல்லாம் பார்த்து. ஐயோ பயங்கரமா பேசுறானுங்களே, பாயிண்ட் எல்லாம் பேசுறானுங்க. ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே ஒன்று சப்பை ஆயிட்டானுங்க. ஒரு காசு கொடுக்க கம்மியா இருந்தா தெரியல. ஆனா அது நீங்க சொன்னது கரெக்ட் தான், அவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனா அவர் எதுக்கு அவ்வளவு கதை சொன்னாரு? அது தப்பு தானே. தப்புன்னு வச்சுக்க. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அதுல சொல்லு? உனக்கு எதாவது பிரச்சனை இருக்கா அதுல? நிறைய பேர்த்துக்கிட்ட காசு வாங்கியிருக்காங்க. சரி ஓகே, அது என்ன மீட்டு தர போறீங்க நீங்க? நம்ம மீட்டு தர முடியாது. இதே இல்ல உன்கிட்ட யாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? சீமான்ட்ட இவ்வளவு காசு கொடுத்துட்டேன் எனக்கு வாங்கி கொடுக்குங்க. அதுக்காக அப்படியே விட்டுட்டே இருந்தா நிறைய பேர் ஏமாந்துட்டே தானே இருப்பாங்க. உன் பிரச்சனை என்ன சொல்லு? கொள்ளடிக்கிறவங்க பிரச்சனை இல்ல, 30,000 கோடி சேர்த்தனவங்க பிரச்சனை இல்ல, டெண்டர் பிரச்சனை இல்ல, சீமானே பிடிச்சு நோண்டிட்டு இருப்பீங்களா நீங்க? அரசியல்வாதிங்க கொள்ளடிக்கிறதும் உனக்கு பிரச்சனை இல்லை, மொத்த சினிமாவும் வளைச்சு போட்டு ஒருத்தர் ரிலீஸ் பண்ணிட்டு உட்காந்துருப்பாரு, அது உனக்கு பிரச்சனை இல்லை, ரியல் எஸ்டேட்டை மொத்தமா வளைச்சு போட்டு உட்காந்துருப்பாரு, அது உனக்கு பிரச்சனை இல்லை, ஒயின் ஷாப் ஒரு ஆள் வந்து மொத்தமா வளைச்சு போட்டு பாட்டிலுக்கு பத்திரம் வாங்கிட்டு இருப்போம், அது உனக்கு பிரச்சனை இல்லை. இதெல்லாம் பிரச்சனை இல்லை. சீமா திருநெல்வேலி வாங்குறதா உனக்கு பிரச்சனையா? ஓகே, திருநெல்வேலி நிறுத்தி என்னென்ன பண்ண போற சொல்லு? என்ன பண்ண போற சொல்லு? என்ன பண்ண போற? என்ன உங்க அண்ணன் மாதிரி பேசிட்டு இருக்க நீ, லூசு மாதிரி? நீ யாரையா கேள்வி கேட்கணும்? நீ யாரை கேள்வி கேட்கணும்? அது கேள்வியே வர மாட்டேங்குது வாயில இருந்து. கரெக்ட் தாங்க, இருந்தாலும் வந்து ஆமக்கரியெல்லாம் கொஞ்சம் ஆமக்கரியா இருக்கட்டும், முதல்ல கரியா இருக்கட்டும், உன் பிரச்சனை என்ன? அதுப்பா
உனக்கு என்ன பிரச்சனை அது சொல்லு. பெரியார் சீமான் வந்து கவுன்சிலரா இருந்திருக்காரா, எம்எல்ஏ இருந்திருக்காரா, எம்பியா இருந்திருக்காரா? ஒரு இளவும் கிடையாது. அந்த ஆள் திரள் வாங்குறாரு, வாங்காம போறாரு. கொடுக்குறான் லூசு பையன் 5000 10,000 ஏதோ ஒன்று கொடுக்குறான் சம்பாரிச்சு, அது ஓகே. அது நீ தடுக்க பாப்பியா? இங்க ஒருத்தன் ஆட்சியில இருந்து கொள்ளடிச்சிட்டு இருக்கானே, மொத்த சினிமாவும் வளைச்சு போட்டு உட்காந்துருக்கானே, மொத்தமா வளைச்சு போட்டு உட்காந்துருக்கானுங்க. அதெல்லாம் கேட்க மாட்டியா? உனக்கு அது பிரச்சனையா? சீமான் வாங்குற 5000 10,000 உனக்கு பிரச்சனையா? திரள்நிதி ரெண்டுமே அதுவும் பிரச்சனை தான். என்ன அது உனக்கு என்னடா பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை அதுல? உனக்கு என்ன பிரச்சனை? சீமான் கெட்டவனு அவனுக்கு தோணுச்சுன்னா அவன் நிறுத்திட்டு போயிடுவான். ஆனா நீ கொள்ளடிச்சிட்டு உட்காந்துருக்கிய இங்க. இல்ல அதையும் யாரோ இல்ல கார்த்தி, அதையும் யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு வந்து 20 வருஷம் 15 வருஷம் கழிச்சு இந்த கதையெல்லாம் சொல்றாங்க. ஏன்டா அதை ஃபர்ஸ்டே 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி தான் முடிச்சிருப்பாங்க. அது ஒரு பிரச்சனை. இப்ப அதனால யாருக்காவது என்ன பேருக்கா இல்லையா சொல்லுங்க. சீமான் போய் பிரபாரனை பார்த்தாரு, பார்க்கல, அது விட்டுருங்க. அது கரெக்ட். ஆமா, அதனால உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? நீ கொள்ளடிச்சிட்டு உட்காந்துருக்க, நாட்டையே முழுங்கி வாயில போட்டு உட்காந்துருக்க. நீ ஒரு குடும்பமே சேர்ந்து கொள்ளடிச்சிட்டு இருக்கீங்க. அதுவும் பிரச்சனையா? சீமான் பிரபாரனை பார்த்தா இல்லையா? செத்து போன பிரபாரனை 15 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன பிரபாரனை சீமான் பார்த்தா இல்லையான்ற ஒரு பிரச்சனையா? சொல்லு. இதையே நீ கேள்வி கேட்கிற. இப்ப உனக்கு இதுல பதில் சொல்லி என்ன பண்ண போற நீ? ஓகே, அதே சீமான் தான் பெரியாரை பத்தி கேள்வி கேட்கிறாரு, நீ அதுக்கும் பதில் சொல்லு. சீமான் போட்டோ பொய், ஓகே, சீமான் பரவாயில்ல, நீ பார்க்கல. இவ்வளவு உண்மையை கண்டுபிடிக்கிற நீ வெண்ண பெரியார் பேசுனது சீமான் வந்து அசிங்கமா பேசுறாருல, அதுக்கு பதில் போடுறா. எடுத்து நீ விடுதலை எடுத்து போடு, விடுதலை பத்திரிகை எடுத்து போடு, பெரியார் பேசுனது எடுத்து போடு. ஏன் அதை எடுக்க மாட்டேன்ற? அது லைப்ரரியில தேடிட்டு இருக்கோங்க. அதெல்லாம் எடுத்து போட்டோம்னா இந்த பாயிண்ட் இல்லாம இன்னும் 10 பாயிண்ட் பிடிச்சிருவாங்கன்னு பயந்துட்டு உட்காந்துருக்கீங்க. அவ்வளோ நாராசமா, ஆனா அவ்வளோ அநாகரிகமா பேசி வச்சிருக்காரு அவரு. அது தெரிஞ்சுதான் நீங்க வந்து அதெல்லாம் வெளில விட உட்காந்துருக்கீங்க. இதை விட்டோம்னா இன்னும் பெரியாரப்படின்னு சொல்லிதான் நாங்கெல்லாம் படிச்சுட்டு வந்து இதை கண்டுபிடிச்சோம். நீங்க இதுல வந்து ஈஸியா மாட்டிக்குவீங்கன்றதுனால அமைதியா இருக்கீங்க. நீ பிரபாகரன் போட்டோவை கண்டுபிடிக்கிறது உனக்கு முக்கியமா? நீ பெரியாரோட பத்திரிகை எடுத்து வெளில போடுறா தில்லு இருந்தா. அதை விட்டு சும்மா பிரபாகரனோட போட்டோ எடுக்கல, பிரபாகரனோட போட்டோ எடுக்கல தான் ஓகே, உன் பிரச்சனை அதுவா? ஆனா ஒண்ணு, அந்த ஆள் அப்பயே சொன்னது, ரொம்ப நோண்டாதீங்கடா, அப்புறம் நான் பேசணும்னா நான் தாங்க மாட்டீங்கன்னு. அதே மாதிரி வச்சு செய்யறாரு. சொல்ல போதே மூடிட்டு இருக்கணும். இல்ல கார்த்தி ப்ரோ, இது வந்து பத்திரிகைன்னா நிறைய காப்பீஸ் இருக்கும்ல. இது இத்தனை 50 வருஷம் 60 வருஷமா ஒரு காப்பி கூட யார்ட்டையும் இருக்காதான் அது. சில லைப்ரரிஸ்ல அது இல்ல அவங்க அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கல, அவங்க மட்டும் வச்சிருக்காங்க. ப்ரோ அந்த பத்திரிகை யாரு ப்ரோ வாங்க போறாங்க? ஒண்ணு சீமான் பேசுறது பதில் சொல்லுங்க, ஒண்ணு சீமான் பேசுறது பதில் சொல்லுங்க, இல்லைன்னா பொதுவால போடுங்க, பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். படிச்சவன் பெரியாரை பார்த்து எல்லாம் பெரியாரை வந்து படிச்சு தெரிஞ்சுக்குவாங்கல்ல. விஜய் என்ன சொல்ற மாதிரி இந்த 2G எல்லாம் திருந்து வரல, பெரியாரை படிச்சு பெரியாரோட பக்தனா மாறுவார்ல, அதையாவது பண்ணுங்க. அதுவும் பண்ண மாட்டேங்க. முதல்ல அது ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரீ வெர்ஷனா தான் இருந்துச்சு விடுதலை அவங்க வெப்சைட்ல. இப்போ வந்து அது அப்படியே லாக் பண்ணிட்டானுங்க. அதெல்லாம் எதுவுமே கொடுக்கறது கிடையாது. கிடைச்ச அர்க்கைவை வச்சுதான் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். பெரியார வந்து பெரியார படிச்சு கிடிச்சு நாங்க அறிவு வளர்த்திக்குவோமா இல்லையா? உங்களுக்கு கொஞ்சம் அறிவு வருமா இல்லையா? பெரியார படிச்சு பெரியாராலதான் வளர்ந்துருக்கோம், பெரியாராலதான் படிச்சிருக்கோம், பெரியாராலதான் வளர்ந்துருக்கோம், பெரியாராலதான் இன்னைக்கு வேலை பாக்குறோம், பெரியாராலதான் நைட் தோசை சாப்பிட்டேன் 3 தோசை. அந்த 3 தோசை இருக்கிறதே நிறைய பேருக்கு அந்த 3 தோசை சாப்பிட்டதுக்கு காரணம் பெரியார் தான். நைட்டு இப்ப உங்ககிட்ட பேசுறேன் ட்விட்டர்ல பேசுறதுக்கு காரணம் பெரியார் தான். அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும்னா இல்லையா? பெரியாரை பத்தி படிச்சு அதை காட்ட வேண்டியதானே? ஏன் ஒளிச்சு வைக்கிறீங்க அவ்வளவு பயம்? ப்ரோ படிச்சு இன்னும் டெவலப் ஆயிட்டீங்கன்னா அதான் சொல்றேன். அவங்களுக்கே டஃப் கொடுத்துட்டீங்கன்னா, சிந்திச்சிட்டீங்கன்னா, அவ்வளோ கேவலமான ஒரு ஆளை தூக்கி பிடிச்சிட்டு தந்தைக்கு பேசிக்கிட்டு எத்தனை வருஷம் ஏமாத்திட்டு உட்காந்துருக்கீங்க? சீமானை வந்து உங்களை அடிக்க வேண்டியதா இருக்கு. இப்ப அபியூஸ் எல்லாரையும் அசிங்கமா பேசுறது.
இஷ்டத்துக்கு பேசுறது. அந்த ஆளை தூக்கிட்டு வந்து தந்தை பெரியாரு தந்தை பெரியாரு. ஒன்னே ஒண்ணுங்க அந்த ஆள் பண்ணது, கடவுள் எதிர்ப்பு. அவ்வளவுதான். எல்லா கடவுளும் திட்டினாரு. இந்த பிஜேபி ஆட்சியில இருக்கு, அவனுக்கு கடவுளை பிடிச்சிருப்பானுங்க. அப்ப இவனுங்களை வெறுப்பேற்றுறதுக்கு இவர் வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சிருக்கீங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் காரணம் கிடையாது. இதே பிஜேபி ஆட்சியில இல்ல காங்கிரஸ் இருக்கு அப்படின்னா அவரையும் விட்டு தொலைஞ்சிருவீங்க, பெரியாரையும் போய் ஓரம் பண்றீங்க. அவ்வளவுதான். ப்ரோ காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது தான் ப்ரோ பெரியார் ஸ்டாச்சுவை திமுக காரங்க சென்னையில உடைச்சாங்க. அப்ப 2009 காங்கிரஸ் ரிலீஸ் சங்கியா பண்ணிருக்கு இருந்துச்சுங்க. பாருங்க. ஏங்க அப்ப அவங்க காங்கிரஸ் வந்து சங்கி, அப்ப முரட்டு சங்கியா இருந்தது காங்கிரஸ் தான். நாங்களே உடைச்சது கிடையாது சிலைய, திமுக காரனு உடைச்சிருக்கானுங்க ஈவேரா சிலைய சென்னையில. இது எப்படி பெரியார நடந்தது ஜி? பத்தி பெரியார பத்திலாம் நீங்க வந்து 2009 அப்படியே அந்த கீவேர்டு போடுங்க. தந்தை பெரியார் திராவிடர் கழகம் திமுக ஈவேரா சிலை சென்னைன்னு போடுங்க. 2009ல நடந்துச்சு. ஏங்க அடிச்சு உடச்சிட்டானுங்க ஒரு இன்னைக்கு ஒரு சிலையை. ஆடியோ, என்னங்க இன்னைக்கு ஒரு ஆடியோ விட்டுருக்காங்க, ஓகேவா? சீமான் பேசின ஆடியோ வந்திருக்கு. கேவலமா பேசிட்டாரு, அசிங்கமா பேசிட்டாரு, ஓகேவா? உங்களுக்கு கோவம் வராதா, ரோஷம் வராதா? கேள்வி ப்ரோ கேளுங்க அது திரும்ப. ஒரிஜினல் ஏயும் தானே? கிடையாது டிஏயும் கிடையாது. அது ஒரிஜினலா அண்ணன் இதோட அசிங்கமா பேசுவாரு. ஆக்சுவலா இது கம்மியா தான் பேசுறாரு. அதுவே டவுட்டா இருக்கு எனக்கு. அதுவே டவுட்டா தான் இருக்கு. இந்த அளவுக்கு ரொம்ப கம்மியா பேசுறாரு அப்படின்னு. ரொம்ப கம்மியா பேசுறாரு. இந்த அளவுக்குலாம் டீசெண்டாலாம் பேச மாட்டாரு. இன்னும் கொஞ்சம் அதிகமா பேசுவாருன்னு நினைச்சாங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு அண்ணனோட லெவலுக்கு இது. ஆனா பேசிட்டாருல, நீங்க வாங்க பேசுங்க பாப்போம். எதுல காட்சி வந்திருக்கு? எக்ஸ்லயா இல்ல யூடியூபா? எக்ஸ்ல இருக்கும் பாருங்க. எக்ஸ்லயே இருக்கு பாருங்க. யூடியூப் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கான், ப்ரோ போட்டு நியூஸ் கதறி இருக்கான். ஐயோ பெரியார் இப்படி பேசிட்டீங்களே, பெரியார் இல்லையா? அப்படித்தாண்டா பேசுவாரு, அப்படித்தாண்டா பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். ப்ரோ நியூஸ் 18ல சிரிச்சு அது வீட்ல யாரும் பக்கத்துல இருந்தாங்கன்னா ஸ்பீக்கர் போட்டுலாம் கேட்டுறாதீங்க. 18 பேசுறாரு ப்ரோ நியூஸ் 18ங்க. ஆனா இதுவும் ஒரு பெரியாருக்கு வகையில மரியாதை நல்லது, அவ்வளவுதான் நல்லதுதானே சொல்லிட்டாரு, கார்த்தி. அவ்வளவுதான். இதுவும் ஏங்க ஒரு வகையில அவருதான் நல்லது சொல்லிட்டாரு, தானே. நீங்க நல்லதுதான், இல்லைன்னு இருக்கு. இல்ல அண்ணன் பேசாம பெரியாரை புடிச்சு தோக்கட்டும், நம்ம பேசாம ரியல் பாலிடிக்ஸ் பரந்தூர் தங்ஸ்டர்னு போய் பிஜேபி அங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இதை விட்டுட்டு அதெல்லாம் ஓகேங்க. பெரியாருன்றது உடைக்கப்பட வேண்டிய பூமம் தான், அதனால தப்பு இல்லை. சீமான் டிஜி வந்து நீங்க தான் சொல்றீங்க, இறங்குறியான்றது சந்தோஷம் தான். இல்ல பெரிய நீங்க தான் சொல்றீங்க பேர் ஓட்டு வாங்குதுன்னு. ஆனா அரசியல், ஓட்டு அரசியலுக்குள்ள போக தேவையில்லைங்க. ஓட்டு அரசியலுக்குள்ள போக தேவையில்ல, ஓகேவா? நீங்க ஒரு 50 வருஷமா ஒரு போலி குடும்பத்தை கட்டமைச்சிட்டு இப்போ இன்னும் அடுத்த ஜெனரேஷன் பசங்களுக்கும் அதை கொண்டு போய் கடத்துறீங்க இல்லையா? அதை வந்து சீமான் தடுக்கிறதே ஒரு பெரிய அவர் பண்ற நல்ல விஷயத்துல இது ஒண்ணே ஒண்ணு, இதுதான் என்ன கேட்டா. இவனுங்க அம்பேத்கரே அந்த அளவுக்கு எடுத்து போக மாட்டாங்க. பெரியாராலதான், நாங்க பெரியாராலதான். என்னடா பெரியாருன்னு எங்க அண்ணன் வந்து உங்களை அசிங்கமா பேசுறாரு. சொல்லுங்க எவனோ ஒருத்தன் அசிங்கமா பேசுறாரு. இன்னைக்கு சாட்டையெல்லாம் பேசுனது பார்த்து சிரிச்சுட்டேங்க. எதுல ஜி இருக்கு? எதுல ஜி இருக்கு? கேட்கலையா? யூடியூப் டெஸ்ட் போட்டுருமா பாருங்க, போட்டு அழுது இருப்பான். ஐயோ எங்க பெரியார் இப்படிலாம் பேசுறீங்களே. இருங்க பாப்போம். இப்படிலாம் பேசுறீங்களே பெரியார். இதெல்லாம் கம்மி ப்ரோ, போக போக பாருங்க இன்னும் 2 வருஷத்துக்கு. அண்ணன் வந்து சொல்லுவா, அண்ணன் வந்து பேசுவார்ல, போன வேடாம் அந்த மாதிரி பேசிருப்பாரு. ஒரு ஆளு அந்த ஆளு தூக்கிட்டு வந்து சும்மா வெறுப்பவமா இல்லையா ஒரு மனுஷனு? நேத்து மீட்டிங்ல பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஓ ஆர் யூ மிஸ்டர் ராமசாமி, டே யாரா நீ அப்படின்னு கேட்டாரு. இன்னைக்கு அசிங்கமா பேசிட்டாரு கிட்ட வாரத்துல. நேத்து சரி நீ சாட்டை பேசுறதுனால சிரிப்பு வந்துருச்சு எனக்கு. ஏன்டா சுண்ணத்தை பண்ண மாதிரி கத்திட்டு இருக்கீங்க இப்ப பார்த்தாலும் அப்படின்றாரு சாட்டை. கதறி அழுதுட்டு இருக்காடுங்க. என்னடா பெரியார் எப்ப பார்த்தாலும் சும்மா
இல்ல எனக்கு இது என்ன இப்ப விஜய் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவ்ளோ ஃபோர்ஸா இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரா? விஜய் சொன்னதுக்கு அப்புறம் ஆமாமா தானே அந்த மீட்டிங். ஆமாமா ஆமாமா விஜய் சொன்னதுக்கு அப்புறம் தான் அது உண்மைதான். ஏன்னா அது உண்மைதாங்க. ஆனா விஜய் வந்து பேசுறோம்ல கொள்கை தலைவர் தானேங்க. விஜயோட கொள்கை தலைவர் தானே பெரியாரு. ஏங்க அவர் பெரியார் தான் இந்த பேச்சு எங்க அண்ணா ஏறலைங்க சீமான் தான் அசிங்கமா பேசுறாரு. அப்ப வந்து நீ கொள்கை தலைவரை காப்பாத்த வர வேண்டியதானே உள்ள வர மாட்டீங்களே. இருக்காரு. அவரு பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காரு ப்ரோ. வருவாரு. எங்க வருவாரு? அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. கரெக்டான டைம்ல வருவாரு. பிராக்டிஸ் பண்ணிட்டு அவரு வந்து அவரு வந்து சீமானை கூப்பிட்டு வச்சு பேசி எல்லாம் பல டைம்ல வச்சு சீமானை கூப்பிட்டு வச்சு பேசி அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு எல்லாம் பண்ணிட்டு கடைசியா நான் பெரியார் தூக்கிட்டு வருவேன் எனக்கு வந்து தமிழ் தேசியம் வேணாம் அப்படின்னு எடுக்கும்போது சீமானுக்கு வந்து அது துரோகமா தெரியுது, கோவம் வருது. அதுக்காக அவர் வந்து ஓ அப்படியா அப்ப நான் யாருன்னு பாரு பெரியார் தானே பிரச்சனை. இப்ப விஜய் பேசணும்ல விஜய் பேசணும்ல கொள்கை தலைவர் விஜய் ஒரே ஒரு ரிப்ளை கொடுத்தா போதும் சீமானுக்கு, அவ்வளவுதான் விஜய் காலி. சீமான் எல்லாத்தையும் விட்டு விஜய் மேல சீமான் இருக்க அக்ரஸிவ் வந்து யாராலையும் இருக்க முடியாதுங்க. அவரு வேற மாதிரி இருக்காரு. ஜீஸ்ட் முள்ள இருக்காரு. யார் வந்தாலும் குறுக்க வந்தா அடிதான். ஒண்ணு படிச்சுட்டு வந்து பேசுறாரு. இவனுங்க எல்லாம் படிக்கவே மாட்டேங்கிறானுங்க, ஒண்ணுத்தையும் மாட்டேங்கிறானுங்க. அதனால பேச தெரியல. ப்ரோ இதெல்லாம் நாங்க கம்பைல் பண்ணி கொடுத்தது ப்ரோ. 10 வருஷமா நாங்க எடுத்து வச்சுதான் அவங்க இப்ப திருடிட்டு போய் பேசிட்டு இருக்காங்க. நீங்க வேற நீங்க இல்ல அது ஓகே. பட் என்ன இல்ல டுஜி அதெல்லாம் ஓகே. ஆனா அந்த ஃப்ளோவா எடுத்துட்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. எடுத்து ஃபைட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. இவனுங்க போய் நின்னானுங்கல்ல. என்ன பண்ணாரு சீமானு, இவங்க வீட்டுக்கு போய் முற்றுகைன்னு சொல்லானுங்கல்ல. காலைல ஒரு 200 பேர் கூட்டி போனானுங்க. தலைவன் 500 பேர் திறக்கிட்டாரு உருட்டுக்கட்டையோட. பிரியாணி வேற அவரு எல்லாத்தையும் பண்ணு நாளைக்கு வீட்டுல விருந்துடா வந்துடுறா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இறக்கிட்டாரு. அப்படி ஒரு அரசியல்வாதி இங்க எவன் இருக்கான் பெரிய இருக்கிறதுக்கு? ஹச்ராஜ் என்ன பண்ணுவாரு, ஏதாவது திட்டிட்டு ஒரு கோர்ட்ல போய் மனு போட்டு பதில் சொல்லிட்டு உட்காந்துருப்பாரு. ஸோ அப்படி ஆள் இல்லையே சீமான் வந்து லோக்கலுக்கு தூக்கம் இல்ல. கார்த்தி ப்ரோ என்ன டப்புன்னு மைக் ஆயிட்டீங்க ஃபுல்லா. இது சொல்றேன் வந்து விவசாயி சின்னத்துக்கு சைடாவே இருக்கு தம்பி. இங்க பாரு, நான் விஜய் மாஃபியா ஓகேவா. பெரியார வச்ச ஒரே காரணத்துக்காக விஜய் ஏத்த நான், பெரியார் ஏத்த ஒரே காரணத்துக்காக எங்க அண்ணன் சீமான ஆதரிக்கிறேன். அவ்வளவுதான். நான் தான் சொன்னேன், மாநாட்டில் நீங்க பெரியார் போட்டோ என்னைக்கு வச்சீங்களோ அன்னைக்கே நீங்க அண்ணன் கிடையாது, நான் தம்பி கிடையாது, நமக்கு உள்ள உறவு இல்லைன்னு சொன்னான். அவ்வளவுதான். பெரியார் நீங்க திட்டிங்கன்னா அப்பயே முடிஞ்சு போச்சு. அண்ணே உங்களுக்குள்ள நமக்குள்ள 1008 இருக்குன்னு நீங்க என்ன அப்படி ஆயிடுச்சு சீமான. அவ்வளவுதான். பெரியார யாருன்னா நாளைக்கு அண்ணாமலே பெரியார் ஆதரிச்சா கூட நம்ம ஏத்துக்கவே மாட்டோம். முன்னாடி சொல்லியிருந்திருக்காரு ஒரு டைம், சொல்லும் போது கூட பயங்கர நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்துச்சு. திரும்ப வந்து அண்ணாமலை பெரிய ஆதிச்சா கூட அண்ணாமலே டோன்ட் கேர்ன்றோம், நம்ம ஏத்திக்கவே மாட்டோம். கண்டிப்பா மாட்டாங்க ஜி. ஆமா அது பண்ண ஏத்துக்கவே மாட்டோம், யாரையுமே ஏத்துக்க மாட்டோம். விஜயமே எதுக்குறது காரணம் தான். நீங்க பெரியார் தூக்கிட்டு வந்து எல்லாம் பேசவே கூடாது. கிடையவே கிடையாதுங்க. அது அடுத்த யங் ஜெனரேஷனை வந்து ஸ்பாயில் பண்ற ஒரு விஷயங்க பெரியாரு. இன்னைக்கு ஏன் இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்துக்கிட்டு பெரியார் பேத்தி மாதிரி சுத்துறாளுங்க அவருதான். பெரியார் பேத்தி பெரியார் பேரன்லாம் இருக்கானுங்களே, அந்த ஆளு வந்து ஜெனரேஷனே ஸ்பாயில் பண்ற, கல்ச்சரே ஒழிக்கிற ஒரு ஆளுங்க அந்த ஆளு. அப்படிதான் அப்ப பேசிட்டு இருந்தாரு. அதனாலதான் எவனுமே மதிக்கவே செருப்புல தூக்கி அடிச்சிட்டு இருந்தானுங்க அப்ப. அதுக்கப்புறம் செத்ததுக்கு அப்புறம் இவனுங்க எல்லாம் தூக்கிட்டு வந்து அவர் என்னமோ அப்போ வந்து பெரிய ரிஃபார்ம் பண்ண மாதிரியும் அவர் அன்னைக்கே அவர் தூக்கி வச்சு தள்ள கொண்டாடின மாதிரி இவனுங்க நடிச்சிட்டு இருக்காங்க. அப்பயே செருப்படி தான் வாங்கிட்டு இருந்தாரு மக்கள்கிட்ட. அவரு ஒரு செருப்பு அடிச்சோன்னா இன்னொரு செருப்பு கேட்டாரு. அவரு அப்பயே செருப்படி வாங்கினவர் தான் அவரு. இப்ப தூக்கிட்டு வந்து அவரு என்னமோ பெரிய அவரு லார்டு லபக்தாஸ் மாதிரி இவனுக்கு பேசிட்டு உட்காந்துருப்பானுங்க உனக்கு ஆட்சியில் இருக்கிறதுனால. அவருக்கு என்னைக்குமே செருப்படி தான், இன்னைக்கு செருப்படி தான், அன்னைக்கு செருப்படி தான். இல்ல கார்த்தி, ஒரு சில விஷயம் வெளியே வந்ததுக்கே இவ்வளவு கன்றாவியா இருக்கு. அப்ப அப்பெல்லாம் பேசும்போது எவ்வளவு கேவலமா பேசிருப்பாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் எப்பயுமே கேவலமா தாங்க பேசுவாரு அவரு. ஏங்க அவர் கேவலமா பேசுற ஒரே ஆள் தாங்க அவரு. ஏங்க இந்த கேவலமா பேசுற புத்தியை உற்பத்தி பண்ணதே அவர் தாங்க அரசியல்ல. அசிங்கமா பேசுறது, கேவலமா பேசுறது.
ஆமா. பொண்ணுங்க பெண்களுக்கு உரிமைமானுங்க. ஆனா ஜெயலலிதா அசிங்கமா திட்டுவானுங்க. இதெல்லாம் என்ன குரூப்னே தெரியல. ப்ரோ இப்ப டிஎம்கேக்கு நம்பர் 1 எதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருன்னா பெரிய ஈவே ராமசாமி தாங்க. அவங்க 2 பேருக்கு விட பிஜேபியில பெருசா பேசவே இல்ல. அவங்க 2 பேரும் அந்த அளவுக்கு சண்டை கிடைப்பாங்க. கரெக்ட். அதெல்லாம் வெளிய எதுவும் வரல. அதெல்லாம் இப்ப இல்ல. அப்போ நடந்தது. அது நெறைய பேர் சொல்லி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப கேவலமா இல்ல பேசிட்டாங்க. நீங்க டிஎம்கே வந்து எதனால தீகால ஏங்க இருந்து வெளிய வந்து கட்சி ஆரம்பிச்சான்னு கேட்டு அப்போ பாருங்க. அவங்களுக்கே அப்போல்லாம் புரியாது. அப்போ அவங்களுடைய பேச்செல்லாம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து சிரிச்சிருக்கீங்க நீங்க உண்மையிலே. அவங்க இவங்களை திட்டுறதும் இவங்க திரும்ப ரிப்ளை கொடுக்கறதுக்கு கருணாநிதி கொடுத்த ரிப்ளை, பெரியார் சொன்ன ரிப்ளை எல்லாம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் நாங்க ஒரு என்ன ஜாலியா என்னடா இப்படி பேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் உண்மையிலே. அதெல்லாம் இப்ப படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்கெல்லாம் அவங்க பேசுற என்னடா இப்ப இவ்வளவு கேவலமா அரசியல் பண்ணுவீங்களா நீங்க, அந்த மாதிரி தான் இருக்கும் இவங்க பண்ணதெல்லாம். வடிவேல் சொல்ற மாதிரிதான். அவரே எங்களை திட்டுவாங்க, அப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்ப மீடியா எல்லாம் கிடையாதுல்ல, அதெல்லாம் டைரக்டாவே கெட்டறால் திட்டிக்க வேண்டியதான். இப்ப சீமான் பேசுறதுல ஒரு 10-20% தான் பேசியிருப்பாருங்க. சீமான் ஏன் தப்பாலாம் பேசலைங்க. தப்பா என்னங்க பேசினாரு அவரு? தப்பா சீமான் பேசலீங்க. தப்பா அவர் சொன்னதுல ஒரு 10-20% அதே நம்ம இந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. அவர் சொன்னதெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா? அவரு அசிங்கமா பேசுறாருங்க, அபிசுவாருங்க. அவர் பேசுனது யாரும் சொல்ல முடியாதுல்ல. இதை விட அதிகமா இருக்கு உண்மையிலே. சீமான் அதெல்லாம் பேச ஆரம்பிக்கல இன்னும். சீமான் அதிகமா பேச ஆரம்பிக்கல. அவர் அசிங்கமா பேசுனதுதான். அதெல்லாம் பேச ஆரம்பிச்சா இன்னும் சூப்பரா இருக்கும், பயங்கரமா இருக்கும். இத முன்னாடியே ஹெச் ராஜா சொன்னாரு. ஆனா அவரை ஒரு பிராண்ட் பண்ணி அசிங்கமா திட்டினானுங்க. இன்னைக்கு உண்மை எல்லாரும் பேசுறதுக்கு அப்புறம் உண்மை புரியுது. ப்ரோ அவன் பிஜேபி வந்து ஸ்ட்ராட்டஜியா மாத்திடுச்சு ப்ரோ. முதல்ல அவங்க பெரியாரை திட்டிட்டு இருந்தாங்க. அண்ணாமலை வந்து என்ன சொன்னாருன்னா, நீங்க பெரியாரெல்லாம் அடிச்சா இங்க ஓட்டு கிடையாது, பெரியாரை யூஸ் பண்ணி திமுகவை அடிங்கன்னு சொல்லி மாத்தி விட்டு அவர் போயிட்டாரு. அதுலதான் அந்த பேஜ் 21 இஷ்யூ எல்லாம் வெளியே வந்தது. இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா பிஜேபி பெரியாரெல்லாம் ஒண்ணுமே திட்டிருக்காது. ஆனா பெரியார் யூஸ் பண்ணி திமுக அடி பொழப்பலன்னு பொழப்பாங்க. ஆனா அது பாருங்க திமுகவை அவ்வளவு ஆபாசமா பேசினாருங்க ஈவேரா. ஏன்னா கட்சியை விட்டு ஏங்க போயிட்டாங்கன்னு அவர் சொல்லிட்டு. ரொம்ப கேவலமா பேசியிருப்பாருங்க அவரு. ரொம்ப கேவலமா பேசினாரு அவங்கள. அவர் எனக்கு தெரிஞ்சு கேவலமானா உண்மையிலே வந்து பீப் போடலாம். பீப் 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 தான். அந்த மாதிரி வார்த்தை தான் பேசிட்டு இருப்பாரு அவரு. இல்ல கேவலமா பேசாத ஒரே ஆள் வந்து ராஜாஜி தான். கருணாநிதி வந்து ராஜாஜியை திட்டாருன்னு சொல்லி கருணாநிதி ஈவேரா என்னென்ன பேசியிருக்காரு தெரியுமா? க்ளோஸ் ஃப்ரெண்டை திட்டாருன்னு சொல்லிட்டு கொள்ளுகப்பட்டதுன்னு சொன்னதுக்கு கருணாநிதி திருப்பி ஈவேரா என்னென்னமோ பேசி வச்சிருக்காரு. இல்ல ஆக்சுவலி டீசெண்டா இருந்த பாலிடிக்ஸை ரொம்ப கேவலமா சாக்கடையாக்குனது இவனு இந்த குரூப் தான். இந்த குரூப்ல ஒரே ஒரு ஆளு பெரியார் தான். அந்த ஆள் தான். அது குரூப்ல இருந்து வந்தவங்க தானே இவனுங்களும் சொல்றேன், டிஎம்கேவும் சொல்றேன். கிடையாது. திமுக வந்து எங்க அண்ணால டீசெண்டா டீசெண்டா இருந்தாரு. கருணாநிதியும் ஓரளவுக்கு கண்ணியத்தோடு தான் இருந்தாங்க. சாக்கடை பெரியார் தான் இதுல சாக்கடை பெரியார் தான். ஆனா என்ன பண்றது, இந்த தீகா குரூப் அப்படின்றதுனால இவங்க காங்கிரஸ் எதிர்க்கணும் அப்படின்றதுனால அதுக்கப்புறம் வச்சுக்கிட்டாங்களே தவிர சாக்கடை பெரியார் அவரு சாக்கடையா இருக்கிறதுனாலதான் இவங்க 2 பேரும் விட்டு வெளில வந்தாங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப டீசெண்டான ஆளுங்க தான். இப்ப அந்த சாக்கடை தூக்கிட்டு வந்து எங்க அண்ணன் வந்து பேசிட்டு இருக்கிறதுனாலதான் இவ்வளவு காண்டாது எல்லாருக்கும். இவ்வளவு பேசுறாங்கல்ல, இது எதையாவது இவனுங்க ஃபேமிலில எவனாவது ஒருத்தன் ஃபாலோ பண்ணிருக்கானா? எவனுமே ஃபாலோ பண்ணது கிடையாது. ஒருத்தன் ஃபாலோ பண்ண மாட்டான், ஒருத்தன் பதில் சொல்ல மாட்டான். அதுதாங்க ஆச்சரியமா இருக்கும். பெரியார் பெரியார் நீ பேசலாமா, பெரியார பேசலாமா, டேய் பேசியாச்சும் பதில் சொல்றா அப்படின்னா, பெரியார பத்தி உனக்கு என்ன தெரியும், டே தெரியாது சொல்லு. அது சொல்லவே மாட்டானுங்களே. ஏன் டிவிக்கே இவ்வளவு அமைதியா இருக்கிறது காரணம் என்ன? திரும்ப இவ்வளவு சீமான் எவ்வளவு பெஸ்டர், ஓகேவா? கெட்ட வார்த்தை வரைக்கும் பெஸ்டர். இப்போ இன்னைக்கு வரைக்கும் கெட்ட வார்த்தை வரைக்கும் பெஸ்டர். கொள்கை தலைவர் தானே, பேசு பதில் சொல்லு. அப்போ தப்பான ஆளு கொள்கை தலைவரை வச்சுட்டீங்க அப்படின்றத குற்றம் உணர்ச்சி உங்களுக்கு இருக்கா இல்லையா? அப்போ தப்பான ஒரு ஆளை கொள்கை தலைவரா வச்சு இங்க இருக்க யங்ஸ்டர்ஸ் கிட்ட அடையாளப்படுத்துறது எவ்வளவு பெரிய தப்பு. அத பண்ணலாமா நீங்க? நான் உங்களை என்ன நம்புறேன், உங்களை ஒரு அண்ணனா பாக்குறோம், உங்க ஒரு தம்பியா பாக்குறோம். எல்லா வீட்லயும் உங்களை அண்ணனா பாக்குறோம், தம்பியா பாக்குறோம், பிள்ளையா பாக்குறோம், எல்லாம் பாக்குறோம். ஒரு தப்பான ஆளை எவனோ ஒருத்தர் சொன்னான்றதுக்காக எடுத்துட்டு வந்து கொள்கை தலைவர்னு வச்சு எவ்வளவு 5 வயசு பையன், 10 வயசு பையன், 15 வயசு பையன்லாம் இருக்காங்கல்ல ஃபேன்ஸா, அவங்க எல்லாத்திட்டையும் கொண்டு வந்து அறிமுகப்படுத்துறீங்களே. இன்னைக்கு உண்மையிலே அந்த நல்லா நீங்க டிஃபரெண்ட் பண்ணி நிக்கணும்ல. சீமானோட பேசும்போது இல்லைங்க கொள்கை தலைவர் எப்படி பேசுறானீங்க அப்படின்னு நிக்கணும்ல. இல்ல உங்களால பேச முடியல அப்படின்னா தப்பான ஆளை நீங்க கூப்பிட்டு வந்து கொள்கை தலைவர் நிக்க வச்சீங்க அப்படின்றத அவமானம் பண்ணணும்ல. 2மே பண்ண மாட்டேன், அமைதியா போயிடுவேன், அமைதியா கடந்து போயிடுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது 2மே பண்ண மாட்டேன், அமைதியா கடந்து போயிடுவேன், சீமானுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். மொத்தமா எல்லாரும் கேட்கறாங்கல்ல, அதுக்கு பதில் இருக்கா உங்ககிட்ட?
கிடையாது. பதில் சொன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு சோழின்னு தெரிஞ்சிருச்சு ப்ரோ. இதுக்கு மேல எங்க பதில் சொல்ல முடியும்? அதான் இல்ல இன்னொன்னு எழுதி கொடுத்தவனுங்க இவரு பாண்டிய சொல்ற மாதிரி இதுல ஒரு குத்து அதுல ஒரு குத்து எல்லாரையும் பேசுற எல்லாரையும் பத்தி எல்லாருமே தலைவர் எல்லாருமே இதுன்னா அதான் ஐடியாலஜி கிளியரா இல்ல இதுல என்ன தப்புனா எழுதுனவன ஃபர்ஸ்ட் மாத்தணும். இல்லங்க ரெண்டு சைடு இல்ல நேத்திக்கு அறிக்கை கொடுத்திருக்காரு வெங்கவேல் பத்தி. அதுல மாநில அரசு ஒரு போட்டிருக்காரு. அப்படி போட்டுட்டு இது ஒன்றிய அரசு இதுக்கு சிபிசிஐடிக்கு மாத்தினா ஒன்றிய அரசோட இது இருக்கும், அதுவுமே டிலே ஆகும்னு சொல்லிட்டு அங்க ஒரு குத்து குத்திருக்காரு. எதுக்கு அதை குத்துறன்றது புரியல. நான் நல்லவனு காட்டிக்கிறாரு. புரியல அவருக்கு பாலிடிக்ஸ் எப்படி ரன் ஆகுதுன்னே தெரியல. யூ ஹேவ் டு கோ வித் ஒன் ஐடியாலஜி. இல்ல சுனில் அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இப்ப எந்த ஐடியாலஜி எடுக்கிறதுங்கிற பிரச்சனை. எல்லாரும் ஐடியாலஜிக்கு ஆள் இருக்கிறாங்க. இப்ப அவர் எப்படின்னா எதை எடுக்கிறது எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம நின்று இருக்கிறாரு. அதுதான் பிரச்சனை ப்ரோ. அது நிக்கிறாரு. அவரோட நீடே இங்க இல்ல ப்ரோ. ஃபர்ஸ்ட் அவர் வரணும்ன்ற ஒரு நீடே இல்ல. சரி அவர் வந்துட்டாரு. இப்ப தமிழ் பேசணும்னா சீமான் இருக்கிறாங்க, திராவிடம் பேசணும்னா டிஎம்கே இருக்கு, தேசியம் பேசணும்னா பிஜேபி இருக்கு. அதான் ஒரு ரெண்டு கண்ணுன்னு சொல்லிட்டாரு. ரெண்டு கண்ணு எப்படி அதுல இருக்கு? ரெண்டு கண்ணு தேசியம் வந்து ஒரு மூக்கம் இருக்கு. அப்புறம் பேசுறது ஒரு வாய். வேற என்ன சொல்றது? இல்ல அவர் மட்டும் சைலண்ட் மோட் இல்ல, கட்சியில இருக்க மத்தவனும் சைலண்ட் மோட். டேய் என்னடா பண்றீங்க ப்ரோ? அது ஸ்போக்ஸ் பர்சன் இல்லையே ப்ரோ. நீ இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் இருக்கா உனக்கு? வா வேன்ல ஏறு ஸ்போக் பர்சன், வா டிவி சேனல் ஒன்னு போடு, அவ்வளவுதான். ஸ்போக் பர்சன் இல்லாத ஒரு கட்சி தானே ப்ரோ. அபிஷியலா அண்ணனோட போட்டோ வச்சிட்டே ஸ்போக் பர்சன் இல்லன்றீங்க. அவர்தான் அப்படி முட்டு கொடுக்குறாரு. பிரசாந்தி தான் அப்படி முட்டு கொடுக்குறாரு ப்ரோ. ஸ்போக் பர்சனே இல்லன்றீங்க ப்ரோ. அவர் வேற ப்ரோ. அவர் பேச்சு 4 பேர் ஓட்டு போடுவானா? அந்த ஆள் பேச்சு கேட்டு அதெல்லாம் போட மாட்டான் ப்ரோ. தானா சேர்ந்து ஒரு 8 பேர் ப்ரோ. இன்னைக்கு வந்து வக்ஃபோர்டு சட்டத்தை வந்து விஜய் ஏத்தாரு. இன்னைக்கு தான் அமெண்ட்மெண்ட் ஆயிடுச்சு, வந்துருச்சு. அதை படிச்சுட்டு ஒரு பதில் சொல்லணும்ல அவரு. ஆமா இல்ல இது ஏத்துக்கிறேன் ஏதோ ஒன்று பதில் சொல்லணும். நாளைக்கு சொல்லுவார் அவரு. சும்மா ஏதோ அரசியல் கட்சினா சும்மா ஜஸ்ட் லைக் தட். ஓகே நம்ம ஒரு கட்சி ஆரம்பிச்சோம், நடத்தினோம், பெரியார் ஒரு வீங்க போட்டோ, அம்பேத்கர் ஒரு போட்டோ, அப்படியா சும்மா ஷூட்டிங் போட்டு வந்து மிச்சம் நாளில் பார்த்துக்கிறது. பார்ட் டைம் அரசியல் பண்ண முடியாதுங்க. இங்க 24-27 பத்தாது. அது இல்லை கரெக்ட். இல்ல இப்ப எனக்கு உதயநிதி அவ்வளவோ பிடிக்காது. பட் இருந்தாலும் வாட் எவர் அட்லீஸ்ட் பிரஸ் வச்சு ஏதாவது பேசுறாருல. உதயநிதிக்கு மீடியா சப்போர்ட் இருந்தா யாரு வேணாலும் அவரு பேசணும். நீங்க பாத்தீங்களா பிரஸ் வச்சு? அட்லீஸ்ட் சம் ஆன்சர் கொடுக்குறாருல. நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கங்க. இப்போ மீடியா வந்து சும்மா நீங்க இல்ல அவருக்கு இருக்கிற மீடியா சப்போர்ட் இருந்தா யாரு வேணாலும் பிரஸ் மீட் கொடுக்கலாம். நீங்க உதயநிதி படம் பாக்குறதுக்கும் ஒரு படத்தை வாங்குறதுக்கும் தான் லாய்க்கு, அவ்வளவுதான். அவரு சினிமா வந்து ஹைஜாக் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு படத்தை வந்து பார்த்துட்டு அந்த படத்தை வந்து அவர் கம்பெனி வச்சு வாங்கி ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இந்த வேலையை பார்க்கறது அவர் லாய்க்கு. அவர் 2026 ஒரு கேம்பெயின் பண்ணும்போது நான் இந்த படத்தை பார்த்தேன், இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணேன், அப்படிதான் கேம்பெயின் பண்ணிக்கணும் அவரு. இதுதான் நடக்கும். இல்ல புரியுது. அட்லீஸ்ட் ஏதாவது மைக்க கொண்டு வந்து நீட்டா ஏதாவது பேசுறாருல. இவரு யார்கிட்டயுமே என்ன பேசினாரு கடைசி என்ன பேசினாரு? அது ஞாபகம் இல்ல. பட் நான் ஃபியூ இத பார்த்தத வச்சு சொல்றேன். அப்புறம் நம்ம சும்மா உதவிங்க விஜய் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஏங்க உதயநிதி எல்லாம் பேசிருக்கீங்க? விஜய்க்கு தனி செல்வாங்க, உதயநிதிக்கு என்னங்க செல்வாங்க இருக்கீங்க? ஒரு பாருங்க 2026 எலெக்ஷன்னா அவர் கேம்பெயின் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். அவரு சரி ஓகே. நான் என்ன சொல்றேன், அட்லீஸ்ட் வாட் எவர் ஏதாவது ஒண்ணு யாரையாவது ஏதாவது ஒண்ணு பார்த்து கிளியரா இல்ல நீங்க அது கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. நீங்க மீடியா வந்து உதயநிதியும் விஜயும் ஒரே மாதிரி டீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அப்படி பண்ணாது. ஒரே பிரஸ் மீட்ல விஜய் காலி பண்ணி விட்டுருவாங்க. அதனாலதான் வர பண்ணிக்கிறது ப்ரோ. அது கரெக்ட் தான் ப்ரோ. ஏன்னா இப்போ தொடர்ந்து क्वेश्चन கேட்பாங்க, இவருக்கு அந்த அளவுக்கு பேசுறதுக்கு முடியுமா? நீங்க ஒரு क्वेश्चन ரெடி பண்ணலாம், ஃபாலோ அப் क्वेश्चन பதில் சொல்றதுக்கு நீங்க அதுதான் ரொம்ப பிரச்சனை. அதுல இருந்து ஒரு क्वेश्चन எடுப்பான். சரி அவன் சிம்பிள் விஷயம், நீ இவ்வளவு நாள் என்ன பண்ண, ஏன் வரல, ஏன் இப்ப இப்ப போனாரு, எங்க போயிட்டு வந்தாரு, அந்த ஏரியாக்கு இதுக்கு முன்னாடி நீ போலையா, எல்லாமே கேட்பான். அப்ப அவர்னால என்ன பதில் சொல்ல முடியும்? அப்ப எத்தனை நாளைக்கு இதே மாதிரி ஓடுவ பயந்து பார்த்து? அப்படியே தான் அதுக்குள்ள எலெக்ஷன் வந்துரும். அப்புறம் வந்து 100 crores கிளப்ல இருக்கமான்னு சொல்லி பேசுவோம்.
அப்புறம் விஜய் அண்ணா இருக்கும் போது சினிமா எப்படி இருந்துச்சுன்னு அப்புறம் 250 crores அவ்வளவுதான், அப்படியே ஓட்டிக்க வேண்டியதான் ப்ரோ. மீடியா தான் ப்ரோ காரணம். நீங்க வந்து இப்போ அவர் வந்து பேசுறாரு அப்படின்னா மீடியா வந்து எவ்வளவு பெருசாக்குறாங்க நீங்க பாக்குறீங்கல்ல. இல்ல ஜி, நான் ஒரே ஒன்று சொல்றேன். இந்த பாருங்க, யூஎஸ்ல ட்ரம்ப்பை மீடியா ட்ரோல் பண்ண மாதிரி இது வரைக்கும் யாரையும் ட்ரோல் பண்ணது கிடையாது. ஆனா ஸ்டில் நீங்க நீங்க ட்ரம்ப் விஜய் எல்லாம் எப்படி கம்பேர் பண்றீங்கன்னு தெரியல. ட்ரம்ப் வந்து எப்படி லெஃப்ட் ஹேண்ட்ல எல்லா மீடியம் டீல் பண்ணிட்டு போயிருவாரு. கம்பேருக்கு சொல்லுங்க. இல்ல கம்பேர் நீங்க அந்த மாதிரி பண்ணவே முடியாது. நீங்க ட்ரம்போட இன்டர்வியூல பாத்தீங்கன்னா பத்திரிக்கையாளர் தெரிச்சு போயிரும். அந்த மாதிரி பேசுறது இல்ல ப்ரோ. விஜய் வந்து மீடியாவை பார்க்காது எப்படி தெரியுமா, அந்த இக்னோர் நெகட்டிவிட்டின்னு அவரே சொன்னாரு. அந்த மாதிரி மீடியாவை நெகட்டிவிட்டியா பார்த்து அப்படியே ஒதுக்கி ஒதுங்கி 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 விட்டு போற மாதிரி இருக்கு. ஆனா அவருக்கு ஒரு விஷயம் புரியல. இந்த மீடியா வந்து இவர் எவ்வளவு அவனை திரும்பி ஏதோ ஒண்ணு பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகும்னு அவருக்கே தெரியல. சும்மா மீடியாவும் ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து பெருசு பண்ணி அவர் வெளியே வந்தா வந்துட்டாருங்கிறது, நின்னா நின்னுட்டாருங்கிறது. அந்த பனையூர் வீட்டுல அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியலைங்க. இல்ல நீங்க அண்ணாமலை அவ்வளவு படிச்சு அவ்வளவு நாலேஜ் பர்சன்லயே எந்த அளவுக்கு இது பண்றாங்க. நீங்க விஜய் எல்லாம் எப்படி நீங்க தாக்கு பிடிக்க முடியும்? எனக்கு அதாங்க நான் சொல்றேன். பாலிடிக்ஸ்னு வந்தா இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும். இதெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணணும். அவரு ஒருவேளை ரெடி ஆயிட்டு இருக்கலாம். இன்னொரு 6 மாசம் கழிச்சு கொண்டு வந்து கொடுக்கலாம். ரெடி ஆயிட்டு இருக்கலாம். அதுக்கு ஒரு பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கலாம். இந்த கேள்வி எல்லாம் கேட்டா இவங்க கம்பேர் பண்றதே ஏங்க மோடி வந்து பத்திரிகையாளரை சந்திக்கவே இல்லைங்க. அப்படி இருக்கும்போது இவர் மட்டும் சந்திக்கணுமான்னு கேக்குறானுங்க கேள்வி. மோடியே இவரும் இல்ல நீங்க மோடி நீங்க சொல்றீங்கல்ல, இல்ல இவர் வந்து சிஎம் ஆனதுக்கு அப்புறம் சந்திக்காம போயிருங்க. அது வரைக்கும் மோடி சந்திச்சிட்டு எல்லாருமே. அவருக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபாலோவர் சிஎம்மாவே கரண்ட் டாப்பர் இன்டர்வியூ எல்லாம் பார்க்கணும். அது எவ்வளவு டஃப்பா இருக்குன்னு பாருங்க. அந்த கரண்ட் 2002ல இந்த கரண்ட் டாப்பரோட மோடி இன்டர்வியூ எல்லாம் பாருங்க. மோடி ஏங்க மோடியோட கம்பேர் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. மோடி கேம்பெயின்ல யாரா பண்ண முடியுமா? அவரோட கேம்பெயின் அவரோட ஸ்பீச் இவனுங்க நினைச்சிட்டு இருக்கான்ற இந்த தம்பி பசங்க பேசிட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி சீமுக்கான விட்டாங்க போல இருக்கே. ஏடிபியோட சேர்ந்து டெபுட்டி சீம் இறங்கிட்டாங்க. இப்ப ஏடிபியோட சேர்ந்தாலும் அவன் அந்த அளவு வந்து ஒரு எடப்பாடி பழனிசாமி 30 சீட்டு தான் தர முடியும். 30 ஆகிட்டு டெபுட்டி சீம் ஆவீங்களா, 40 ஆகிட்டு டெபுட்டி சீம் ஆவீங்களா? ஆல்ரெடி இறங்கி வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் இறங்கிடுங்க, அவ்வளவுதான். அதுதான் அடுத்து 2014 நாங்க ஆதரவு கொடுப்போம். நீ ஜெயக்குமார் ஏதோ பேசிருக்காரு போல இருக்கு விஜய்க்கு சார்பா. என்ன சொல்லிருக்காரு? என்ன சொல்லிருப்பாரு? ஜனநாயகன் அப்டேட் கொடுங்கன்னு இருப்பாரு. வேற என்ன ப்ரோ? அதிமுகவோட சினாரியோ நான் சொல்றேன் கேளுங்க ஒரு 10 செகண்ட்ல. அதாவது உங்களுக்கு பிடிச்ச பொருள் ஒரு கடையில் இருக்கு. ஆனா அந்த கடைக்காரன் கூட உங்களுக்கு சங்கடம். அதனால வேற கடையில இருக்கா இல்லையான்னு 10 கடை ஏறி இறங்குவீங்கல்ல, அந்த மாதிரிதான். அவனுக்கு பிஜேபி மட்டும்தான் செட் ஆகும். ஆனா அவனை கூட சண்டை. அதனால இப்ப இவனுக்கு எல்லா கடையும் ஏறிட்டு இருக்கானுங்க. விசிகா, காங்கிரஸ், டிவிகே, என்டிகேன்ட்டு. கடைசியில போயிட்டு கிடைக்கிற கடையெல்லாம் வாங்குவானுங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க ப்ரோ. வேற வழி இல்லைங்க, அதாங்க நடக்கும். அது வேற வழி இல்லைங்க, அப்படிதாங்க நடக்கும். நடக்கணும். இல்லைன்னா கடைக்காரன் கையை காலை உடச்சு இழுத்துட்டு வந்துருவாங்க கடைக்கு. வெயிட் பண்ணுங்க. இன்னும் அதெல்லாம் தேவையில்லையே. அதனாலதானே இவ்வளவு இறங்கி வரானுங்க. இறங்கி வந்து விஜயோட அடுத்த அப்டேட் கொடுங்க, எப்போ ஃபர்ஸ்ட் இது சாங் ரிலீஸ்ன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, ஜெயக்குமார்லாம் வந்து இப்ப சம்பந்தம் இல்லாம எதுக்கு பேசணும்? விஜய் ஒன்றும் எங்களுக்கு எதிரி கிடையாது. எம்ஜிஆர் தவிர்க்க முடியாத சக்தி. விஜயின் ஜனநாயக பட போஸ்டர் குறித்து கேள்விக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. அவ்வளவுதான். ஜனநாயகன் ஜெயக்குமார் பேட்டில ஒரு பேட்டியாங்க. ஜெயக்குமார் பேட்டிலாம் கொடுத்தா என்னங்க? சும்மா அவரு ஜெயக்குமார்லாம் வந்து நீங்க நல்லா அப்டேட்லாம் கேக்குறது அவருதாங்க. விஜயோட ஃபேன்ஸ்லாம் கேட்டிருக்காங்களா, கேட்டு வாங்கி கொடுப்பாரு. இப்போ இல்ல ஏடிஎம்கே வந்து இப்போ ரொம்ப டெஸ்பரேட் மூட்ல இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களுக்கு எப்படியா விஜய் வர மாட்டாருன்னு அவங்க உட்காந்துருக்காங்க. விஜய் வந்து இறங்கி போகணும். இறங்கி போற விஜய் 40 சீட்டு 50 சீட்டு வாங்கிட்டு இல்ல 60 சீட்டு வாங்கிட்டு கூட்டணி எடப்பாடி தான் சிஎம்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு விஜய் இறங்கினாரு அப்படின்னா அது நடக்கும். அந்த கூட்டணி நடக்கும். ஆனா அப்படி நீங்க கூட்டணி சேர்ந்தா கூட அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் சீமான் இந்த பக்கம் சீமான் தான் சும்மா இருக்க மாட்டாருங்க. அப்படி நீங்க போனீங்கன்னா ஓ அப்படி நீ போறியா, அப்ப பெரியார் நீ சொன்னதுக்கே பெரியார் இந்த அடி அடிக்கிறேன், நீ ஏடிஎம்கே கூட போனா எந்த அடி அடிப்பான்னு பெரிய சீமான் ஒரு பக்கம் இறங்கி அடின்னு அடிச்சு என்டிஏவோட சேர்ந்துருவாரு. என்டிஏவோட சேர்ந்து அவரு ஒரு வேலை பார்ப்பாரு, உங்களை தோக்கடிக்கிறதா வேலைன்னு பார்ப்பாரு. தோத்து போயிட்டீங்கன்னா இன்னும் அசிங்கம் உங்களுக்கு ஏடிஎம்கேவோட நின்று. அதே மாதிரி அவங்க சசிகலா ஓபிஎஸ் டிடிவி எல்லாருமே என்டிஏல இருக்காங்க. ஓகேவா?
அவங்களும் சும்மா விட மாட்டாங்க. நீ அப்படி போறியா அப்படின்னா நான் கட்சியை உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கட்சியில் ஒரு 10 மாவட்ட செயலை தூக்கிட்டு வந்து இவங்க கேண்டிடேட் போட்டு இவங்க நிறுத்துவாங்க. அதுவும் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தேமுதிக பாமக எங்க போகுதுன்னு ஒண்ணு இருக்கு. எல்லாம் என்ன இருக்குல்ல, எந்த பக்கம் போனா அணக்கட்டுவோம்ல. என்ன சும்மாவா? ப்ரோ நீங்க அப்படிலாம் போய் எடப்பாடியை சிஎம் ஆக்கி நீங்க வந்து ஒரு முட்டை கொடுக்குற வேலை பார்த்தீங்கன்னா அப்படின்னா நாங்க எல்லா பக்கமுமே இந்த முட்டை உடைக்கிறதுக்கு வேலை வைப்போம். ப்ரோ என்ன ப்ரோ, ஆட்சியில இருந்த கட்சி ஏடிஎம்கே எங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ற டிவிகே எங்க, எப்படி ப்ரோ இவங்க 2 பேரும் சேருவாங்க? சேர்ந்தாலும் இவரு நீங்க சொன்ன மாதிரிதான் எடப்பாடி சிஎம் ஆனுன்னு சொல்லிட்டு விஜய் வந்து உட்காருவாரா? ஏன்னா அவங்க ஆளுங்களே சொல்லிட்டு இருக்காங்க வேணா ப்ரோ ஒரு எந்த ஒரு நல்ல காம்பினேஷனே செட் டீல் ஆகாதுங்க. போடலாம் ப்ரோ. ஏங்க எந்த காம்பினேஷனும் செட் பாண்டிச்சேரிக்கு ஆகாதுங்க. இல்ல 2020 பாண்டிச்சேரிக்கு விஜய் அண்ணா சிஎம், தமிழ்நாட்டுக்கு எடப்பாடி ப்ரோ சிஎம் ஏதாவது பண்ணலாம். ட்விட்டர்ல 2026க்கு அப்புறம் நிரந்தர சிஎம் பாபால சொல்லுவாங்கல்ல நிரந்தர சிஎம், அதுவே வந்து டிவிக்கேன்னு பேசிட்டு இருக்கானு. என்ன ப்ரோ? இல்ல அப்படி கூட்டணி போயிட்டு விஜய் ஃபேன்ஸே விஜய்க்கு போட மாட்டாங்க ஓட்டு. ப்ரோ என்ன அப்ப ட்விட்டர்ல எல்லாம் வந்து ஓட் போடுற ஆப்ஷன் இல்லையா? டிவிக்கு அது அந்த விஜய் டிவில தான் டிவி டிபேட்ஸ்ல எல்லாம் ஆளுங்க அனுப்புவாங்கல்ல ப்ரோ. ஏங்க இப்பதான் இப்ப ப்ரோ கூட இங்க கரெக்டான பாருங்க, ஆளுங்க அனுப்பிச்சிக்கிறாங்க. இப்ப கூட விஜய்க்கு சூப்பரான ஒரு ஆப்ஷன் இருக்கு. அவர் உண்மையிலே தெரிஞ்சு இந்த பெரியாரெல்லாம் தூக்கி போட்டு பெரியாரெல்லாம் வச்சுக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, திமுக அதிமுக எல்லா கட்சியும் தான். டிடிவி கூட தான் பெரியாரை பத்தி பேசுறாரு, என்டிஏல இருக்காரு. அதெல்லாம் விட்டு என்டிஏக்குள்ள வந்தாருன்னா எடப்பாடியை காலி பண்ணி விஜயோட கட்சி என்டிஏ இன்க்ளூசிவ் ஆஃப் விஜய் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லையா சீமான் கூட ஓகே தான், பட் ஆனால் சீமானோட தான் வம்பிழுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் அவர் இவ்வளோ கழுவி ஊற்றிட்டாரு, அது செட் ஆகாது. ப்ரோ அப்படி அதான் இருந்தாலும் இருக்கும். நீங்க ஏடிஎம்கேவோட போகணும்னு நினைச்சீங்கன்னா ஏடிஎம்கேல போக விட மாட்டாங்க ப்ரோ. அவங்க போனாலும் கட்சியோட பார்ப்பாங்க. இல்ல ப்ரோ, அப்புறம் ஏடிஎம்கேல எடப்பாடி பழனிசாமி உங்களை காலி பண்ணுவாரு, அது தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். நீங்க எடப்பாடி பழனிசாமி 70 சீட்டு வாங்கிட்டீங்கன்னா கூட அந்த 40ல தோக்கடிக்கிறதுக்கு எடப்பாடி வேலை வைப்பாரு. அவர் அந்த அளவுக்கு முது குத்துற ஆள் தான், ஸ்பெஷலிஸ்ட் அவர் அதுல. இல்ல ப்ரோ இப்போ குத்துறதுல வந்து இப்போ பிஜேபியுமே ஏடிஎம்கே கூட்டணி போனாலும் இந்த ஒரு பிரச்சனை இருக்குல்லங்க. இல்ல ப்ரோ சீமான் எது என்ன பிரச்சனை? இப்ப இவங்க பாத்தீங்கன்னா பிஜேபி வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கறதுல உள்ளடி வேலை செஞ்சு லிமிட் பண்ணுவாங்கல்ல இவங்களோட பிஜேபியோட வின்னிங் ரேட் ஸ்ட்ரைக்கிங். எடப்பாடி இருக்காருங்க, அதான் எடப்பாடி எடுத்துட்டு அந்த எடப்பாடி இடத்துல இன்னொருத்தர் வந்து சரியா போயிடும். ஏன்னா அவரு இப்ப ஒருத்தாங்க நீங்க பிரச்சனை. களத்துல கிரவுண்ட் லெவல்ல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ரொம்ப கிரவுண்ட் லெவல்ல பிரச்சனை. டிஸ்கனெக்டர்ல ஒண்ணும் இல்லைங்க, ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்கு. எடப்பாடி மட்டும் தான். எடப்பாடி எடுத்துருங்க, அவ்வளவுதான், வேணா முடிச்சு. பக்கம் தான் இல்லைங்க இருக்குங்க. இல்ல நம்ம சர்க்கிள்ல தெரிஞ்சது இதுல எல்லாம் பார்த்தோம்னாங்க கீழே அந்த வட்டம் இந்த ஊராட்சி இந்த கிளைகள் இருப்பாங்க பாத்தீங்களா. ஏடிஎம்கே காரனை பத்தி ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. ரெட்டலை எங்க இருக்கோ அந்த பக்கம் நிற்பாங்க அவங்க. சூரியகாந்தி பூ மாதிரி சூரியன் எங்க இருக்கோ அந்த பக்கம் தான் அவங்க, சூரியன் உதிக்கிற பக்கம் திரும்பிடுவாங்க, அவ்வளவுதான். ரெட்டல் எங்க இருக்கோ அதிமுக எங்க இருக்கோ அந்த பக்கம் திரும்பிடுவாங்க. போயஸ் கார்டுக்கு நாளைக்கு அதிமுக வந்துருச்சுன்னா மொத்தமா அங்க போய் குனிஞ்சு நின்றுவாங்க. சசிகலா சொல்றத ஆமா, சசிகலா சொல்றவங்க தான் அங்க அப்படின்னு ஆயிடும். அப்ப சசிகலா சேர்ந்துட்டாங்க அப்படின்னா நம்ம அதுல வந்து கீழே சண்டை மேல சண்டை எல்லாம் கிடையாது, மாறிடும் கம்ப்ளீட்டா. இந்த எடப்பாடி ஒரே ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒரே ஒருத்தர் வந்து பரட்டி விட்டோம்னா சரியா போயிடும் அதிமுக கட்சிக்கு. அது அதிமுக பூஜை வந்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏங்க 2026 அதிமுக கூட்டணி என்டிஏ ஆட்சி 2026 அதுல எடப்பாடி இருக்க மாட்டார். இல்ல அப்படி கூட்டணி வரணும் கொஞ்சம் முன்னாடியே வந்து கொஞ்சம் பேட்ச் ஒர்க்கள் நிறைய பண்ற மாதிரி இருக்கணும். பேட்ச் ஒர்க் இப்ப பண்ணிடுவோம், இருங்க ஒரு 2 மாசத்துல பண்ணிடுவோம். மே மாசத்துக்குள்ள முடிச்சிடலாம். என்டிஏவோட தலைவர் ஐ மீன் பிஜேபி தலைவர் அறிவிக்கும் போது அங்க அதிமுக ஒரு புது தலைமையை அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன், நீங்க சொல்றது பார்த்தா. மாறுவாங்க நினைக்கிறீங்களா? ஏங்க 3 மாசத்துக்குள்ள அதிமுக ஒரு ஒலிக்கு வருதல்னு பாருங்க. ப்ரோ பிஜேபில தலைவர் மாறுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? பிஜேபில சுத்தமா வாய்ப்பே கிடையாது. அப்படி மாறுற அப்படின்னு வச்சுக்கோங்க, மல்லாக்க படுத்து அச்சி துப்புறது இது ப்ரோ. ஆனா தமிழிசை வந்தா நல்லா இருக்கும் ப்ரோ. ஐயோ தெரிஞ்சு சொல்றியா தெரியாம சொல்றியா? இல்ல நல்லா இருக்கு. அவரு கலாய்க்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி எல்லாம் அதிமுக லீட் பண்ண முடியாது. அவர் 2 எலெக்ஷன் வந்து அவர் 10 எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியல, ஜெயிக்க முடியல. அவரால் லீட் பண்ணவே முடியாது அப்படின்றதுதான் உண்மை. அது யதார்த்தம். அது அந்த யதார்த்தம் எப்ப தெரிய ஆரம்பிக்கணும், இன்னும் ஒரு 2 மாசம் 3 மாசம் கழிச்சு தெரியும். நீங்க விஜய் இருக்காரு, விஜய் கூட்டணி வருவாருன்னா எங்க வருவாரு? அவரு எப்படி வருவாரு? அவர் என்ன 50 தொகுதி 40 தொகுதி வருவாரா? அதெல்லாம் கிடையாது. அப்படியே வந்தாலுமே நீங்க விட்டுருவீங்களா? மற்றவங்களாம் எல்லாம் மற்ற கட்சியில வந்து ஓகே விஜய் எடப்பாடி சேர்ந்து விஜய் கிட்ட அவங்க விட்டுருவாங்களா?
இதுக்குள்ள எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, எவ்வளோ பவர் பாலிடிக்ஸ் இருக்கு, எல்லாம் இருக்குல்ல. இன்னொன்று அப்படி விஜய் 40 தொகுதி 50 தொகுதி வாங்கிட்டு நின்னாலும் நீங்க 120 மாவட்ட செயலாளர் வச்சிருக்கீங்களே, இந்த கட்சி எப்படி உடைக்க முடியும்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அதிமுகவுக்கும் இது திமுகவுக்கும் மற்ற கட்சிக்கும் தெரியும்ல. உங்க மாவட்ட செயலாளர் உழைப்பாங்கல்ல. எந்த இடத்துலயுமே அந்த காம்படிஷன் செட் ஆகாதுங்க. அப்படியே நீங்க ஜெயிச்சிட்டா கூட, கூட்டணி ஆட்சி வந்தா கூட உங்க எம்எல்ஏ தூக்கத்துக்கு எவ்வளவு நாள் ஆகும் உங்களுக்கு? நீங்க எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க, எவ்வளவு செல்வாக்கு வச்சிருக்கீங்க, எவ்வளவு பவர் இருக்கு உங்ககிட்ட? இல்ல அது 2011 தேமுதிக அந்த நிலைமை தான் நடக்கு அப்படி போனா. ஆமா, அதான் நடக்கும். நீங்க வந்து 50 தொகுதி வாங்கிட்டு நின்று ஒரு 30 தொகுதி ஜெயிச்சு கூட்டணி ஆட்சி அமைச்சா கூட 20 பேர்த்து 25 பேர் தூக்கிட்டு போறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? திமுகக்கோ இல்ல பிஜேபிக்கோ? சும்மா இந்த இந்த காமெடிலாம் வந்து இங்க பண்ணிட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அவரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுங்க. அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மோடி இருக்காரு. 2029 வரைக்கும் மோடி தான். அந்த பவர் பாலிடிக்ஸ் அவங்ககிட்ட இருக்கு. அப்ப அவங்களால அலைச்சு வச்சிருந்தா பிரச்சனையே இல்லை. அவர் முஸ்லீம் ஓட்டு போனோம், கிறிஸ்டின் ஓட்டு போனோம், எவனோ சொன்னதை வச்சுக்கிட்டு நான் ஒன்று செகண்ட் பேசி உட்காந்துருக்காரு. இங்க அவர் உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான். அவர் ஸ்டேட்டஸ் சப்போர்ட் இருக்காது, சென்ட்ரல் சப்போர்ட் இருக்காது, இப்படியே உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான். பவன் கல்யாண் ஒண்ணு ஆனவன வந்து பவன் கல்யாண் தெரியும். பவன் கல்யாண் எப்படி வந்தாரு? அவரு பிஜேபியோட சப்போர்ட் இருக்கிறதுனால இன்னைக்கு டெபுட்டி சிஎம்மா இருக்காரு. அப்படி ஏதாவது ஒரு இடத்துல பவர் பாலிடிக்ஸ் இருக்கணும்ல, உங்களுக்கு சப்போர்ட் இருக்கணும்ல. அவருமே ஒரு 10-15 வருஷம் இதுல போட்டு கஷ்டப்பட்டு தான் இந்த ஸ்டேஜ்க்கு வந்துக்கிறாரு. இந்த ஸ்டேஜ்ல வந்ததுக்குமே காரணம் பிஜேபி தாங்க. இப்போ ஒரு பவர் சப்போர்ட் இருக்கணும் இல்லைங்க. எதுவுமே இல்லாம நீங்க சும்மா வர்றதுக்கு என்ன எப்படி வர முடியும்? நீங்க எம்ஜிஆர் தென்னேறி போயிட்டாருங்க. அவர் 77 சிஎம் ஆகிறாரு, 80ல தென்னேறிட்டாரு. அவர் தோத்து போயிட்டாருங்க. கம்ப்ளீட் வாஷ் அவுட் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல. என்ன நீங்க எம்ஜிஆரோட பெரியாளா? எதையுமே தெரியாம சும்மா வந்து எங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, நான் பார்த்துக்கோ பண்ணிக்குவோம், நான் வந்து மோடி ஸ்டாலின் எதிர்ப்பேன். என்ன எனக்கு புரியுது. எனக்கு தனியா ஒரு தனி நாட்டில் உட்காந்துருக்கீங்களா நீங்க? அவங்க எவ்வளவு செல்வாக்க உட்காந்துருக்காங்க, இவங்க எவ்வளவு செல்வாக்க உட்காந்துருக்காங்க, எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு நீங்க என்ன சீமான் மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்க வேண்டியது அவ்வளவுதான். இல்ல இப்ப எம்ஜிஆர் கம்பேர் பண்ண முடியும். எம்ஜிஆர் வர்றதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் அரசியல் இருந்து வந்துக்கிறாரு. இவங்க டைரக்டா அப்படி குதிச்சு ஏங்க எம்ஜிஆருமே ஃப்ளூக்கு தானங்க. அவர் வந்ததே ஃப்ளூக்கு தான். ஃப்ளூக்கா இருந்தாலும் அவருக்கு டிஎம்கேல இருந்து ஒரு அரசியல்ல பாத்தீங்கன்னா அனுபவம் இருந்து அப்படியே வர்றாரு வெளியே. அதுதாங்க அவருமே வந்து 33% ஓட்டு எடுத்து 4 ஓட்டு பிரிஞ்சு அதுக்கப்புறம் வந்தாருங்க. வந்ததுக்கு அப்புறமே 1980 அவர் திணறிட்டாருங்க. அவர் அவுட்டு மொத்தமா அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் சிம்பத்தி அதெல்லாம் வச்சுதான் திரும்ப ஜெயிச்சாரே தவிர அவரால் பார்லிமெண்ட்ல ஒண்ணுமே பண்ண முடியலையே. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து நான் மோடியை திட்டுவேன், திமுக திட்டுவேன் அப்படின்னா நீங்க நினைச்சாலும் நினைக்கலனாலும் நீங்க என்ன நினைச்சாலும் 2029 வரைக்கும் மோடி தான் எங்க பிஎம். யார் உங்களுக்கு என்ன ராகுல் காந்தி என்ன தாய்லாந்துல வந்து மசாஜ் பண்ற ராகுல் காந்தி வந்து சப்போர்ட் பண்ணாரு உங்களுக்கு? என்ன ஏதாவது ஒரு கோலோட நீங்க எடப்பாடிக்கு என்ன விஷயம் இருக்கோ அதை விட கேவலமான விஷயம் தான் விஜய்க்கு. இப்ப வியட்நாம் போயிருக்காராம் ஜி, தாய்லாந்து இல்லையா, வியட்நாம் போயிருக்காராம். ஒரு தொலைநோக்கு பார்வையே இல்லாம அரசியல் பண்ணிட்டு இருக்குங்க. அதான் எதை நோக்கி போறீங்க, என்ன பண்ண போறீங்க? என்னங்க சும்மா ஓட்டு போட்டுருவாங்களா எல்லாரும்? நாளைக்கு உங்க கட்சிக்காரனும் ஒருத்தன் பிடிச்சிட்டான், அரெஸ்ட் பண்ணிட்டான், ஓகே, திமுக கவர்மெண்ட் யார் காப்பாற்றுவாங்கள? ஸ்டேட்டும் கிடையாது, சென்ட்ரலும் கிடையாது. சும்மா நீங்களே வந்து நாங்க யார் தெரியுமா அப்படின்னு பாட்டா பாடிட்டு இருக்கீங்க. இப்போ பிஜேபி பாத்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி வந்து எக்ஸிஎம், ஆந்திராக்கு எக்ஸிஎம் ஜெகன்மோகன் ரெட்டி. சந்திரபாபு நாயுடு என்டிஏ எலெக்ஷன்ல இருக்காரு மோடியோட கூட. அவரு ஜெயிச்சிட்டாரு. அவரு இப்ப என்டிஏ அலைன்ஸ்ல அவரு சப்போர்ட்டரா இருக்காரு மோடி பிஎம்மா இருக்கிறதுக்கு. ஜெகன்மோகன் ரெட்டி 4 எம்பி வச்சிருக்காரு ஆந்திரால. அவருமே மோடி சப்போர்ட்டர். ஏன்? இதனால அவரு மட்டும் ஆமா, இல்லைன்னா சந்திரபாபு நாயுடு தூக்கி போட்டு மிதிச்சிருவாரு ஜெகன்மோகன். அவருக்கு தெரியும். அதனாலதான் அவரு போய் என்கிட்ட 4 எம்பி இருக்கு, நான் உங்களுக்கு சப்போர்ட் தான், என்னை காப்பாத்துறதுக்கு வேலை அப்படின்னு நிற்கிறாரு. யார்? எக்ஸிஎம். அவ்வளவு பெரிய கட்சியை வச்சு நடத்திக்கிட்டு அவர் ஒரு சிஎம்மா இருந்த 5 வருஷம் இருந்ததுக்கு அப்புறமும் கூட
நாளைக்கு சந்திரபாபு நாயுடு நம்மள செஞ்சிருவாரு அப்படின்றதுனால தான் 4 எம்பி வந்து அன்கண்டிஷனல். ஓகே, நீங்க சொல்றீங்களா இல்லையோ, நான் உங்களுக்கு சப்போர்ட் தான், நீங்க கேட்டாலும் கேட்கலாம் சரி, அதெல்லாம் தெரியாதுங்க, எங்க 4 பேர் உங்களுக்கு சப்போர்ட் அப்படின்னு நிக்கிறாரு. ராஜ்யசபா எங்களுக்கு சப்போர்ட், ராஜ்யசபா எம்பி உங்களுக்கு சப்போர்ட் தான் அப்படின்னு நிக்கிறாரு. ஏன் நிக்கிறாரு அவரு? இத்தனைக்கு ஜெகன்மோகன் ரெட்டியை எதிர்த்து ஓட்டு கேட்டாரு மோடி அந்த எலெக்ஷன்ல, 2024 எலெக்ஷன்ல எதிர்த்து ஓட்டு கேட்டாரு. ஆனா போய் நிக்கிறாரு. ஏன் நிக்கிறாரு? அவரு வந்து மோடி இல்லைன்னு சொல்லிட்டா ஜெகன்மோகன் ரெட்டிய சந்திரபாபு நாயுடு செஞ்சிருவாருன்னு நமக்கு தெரியும். அப்போ இப்படி ஒரு பாலிடிக்ஸ் இருக்குன்றது தெரியாம நான் மோடியும் திட்டுவேன், திமுகவும் திட்டுவேன். யார் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க? முஸ்லீம் ஓட்டு போடுறவங்க. முஸ்லீம் ஓட்டு போட்டு உங்களை காப்பாத்திடுவாங்களா? முஸ்லீம் ஓட்டு போட்டு உங்களை காப்பாத்திடுவாங்களா? எவன் சொல்லி கொடுத்தது இந்த ஐடியாலாம்? எவனா ஒருத்தர் சொல்லி கொடுத்தது நீங்க எல்லாம் வச்சுக்கிறதா? ஓகே, இப்ப என்ன நீங்க அதிகபட்சம் போய் என்ன பண்ண முடியும்? எடப்பாடிட்டு போய் ஒரு 50 சீட்டு வாங்கி நிற்க முடியும். அப்படி வாங்கி நின்றுவீங்களா? நீங்க ஜெயிச்சிருவீங்களா? ஜெயிக்க விட்டுருவாங்களா உங்களை? எல்லா பக்கமே முட்டு சந்து வச்சுட்டு எல்லா பக்கமும் அணை கட்டி எல்லா பக்கமும் எல்லா ரூட்டையும் வந்து கெடுத்துட்டு டெட் எண்ட்ல போய் நின்று உட்கார்ந்து ஒரு கட்சியை நடத்திட்டு எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜான் ஆரோக்கியசாமி தான் ஜி. விஜயாவது புரியுதுங்க, புரியாதான் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. சீமானே லைட்டா வந்து சங்கியா மாறிட்டு இருக்காருங்க. அவருக்கே தெரியுது, அவருக்கே தெரியுதுங்க, ஒன்னும் பண்ண முடியாது. 2029 மோடி தாங்க ஜெயிப்பாரு திரும்ப. அதுக்கான பிரகாசமான வாய்ப்பு தாங்க இருக்கு. ஏன்னா இப்போ ஹரியானா, மகாராஷ்டிரா 2 ஸ்டேட்ல மட்டும்தான் ஓரளவுக்கு காங்கிரஸ் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. அந்த 2 ஸ்டேட்டும் காலி ஆயிடுச்சு. அப்படிங்கும் போது 2029 எப்படி காங்கிரஸ் வரும்ன்றது ஒரு கேள்விக்குறிதான். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. இன்னும் 4 வருஷம் இருக்கு. ஓகே, அப்படிதான் இருக்கும் போது காங்கிரஸ்ன்ற கட்சி எந்திரிக்க வாய்ப்பே ரொம்ப கம்மியா இருக்கும் போது நீங்க எதை நம்பிட்டு ராகுல் காந்தி சப்போர்ட் பண்ணி ராகுல் காந்தி காப்பாற்றணும் உட்காந்துருக்கீங்க? இன்னொன்னு அவங்க திமுக அடிமையா தான் உட்காந்துருக்காங்களே தமிழ்நாடு ஃபுல்லா. தமிழ்நாட்டுல அவங்க மொத்தமாக திமுக அடிமையா மாறிட்டாங்க. காங்கிரஸ் சொல்றீங்களா? ஆமா, சரிதான். ஆமா, யார் சொல்லி கொடுத்ததுன்னு தெரியலையா? எடப்பாடி பழனிசாமி எக்ஸ்ட்ரீம், அவரே மூடியை எதிர்க்க முடியல. அவரே வந்து வலியுறுத்திட்டு இருக்காரு, மத்திய அரசுக்கு வலியுறுத்துகிறேன் அப்படின்னு. நீங்க என்னமோ வந்து நான் ஒன்றிய அரசை கேள்வி கேட்கிறேன். எதுக்கு? வேங்க வயல்ல மலம் கடந்ததுக்கு ஒன்றிய அரசு என்னங்க பண்ணும்? சும்மா போட வேண்டியதா ஏதாவது ஒண்ணு. இந்த மணிவண்ணன் மாமன் மகள் தான் நினைக்கிறேன், அந்த படத்துல பிரச்சாரம் பண்ணுவாரு, அமெரிக்கா ஏகாதிபத்தியத்துக்கு சவால் அடிக்கிறேன் அப்படின்னு. அது கவுண்டர் பண்ணி கேட்பாரு, ஏங்க நடக்கிறது பஞ்சாயத்து எலெக்ஷன், அதுக்கும் அமெரிக்க எலெக்ஷன் அப்படித்தாங்க பண்ணிட்டு இருக்காரு அவரு. அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர் நடக்கும்போது போய் வந்து கவர்னர்கிட்ட வந்து இருக்காருங்க. அந்த லெட்டர்லயே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இதுக்கு ஆக்ஷன் எடுங்க, 2வது பாயிண்ட் வந்து ஒன்றிய அரசிடம் இருந்து நிதி வாங்கி கொடுங்க, அந்த இதுக்கு வெள்ளம் வந்ததுக்கு எழுதி கொடுத்துருங்க. ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் எழுதிட்டே அவர் சங்கின்னு சொல்லிடுறாங்கன்னு சொல்லிட்டு 2வது வார்த்தையில ஒன்றிய அரசு சேர்த்து இன்னொரு பாயிண்ட் எழுதி கொடுத்துட்டு போறாருங்க. இவர் என்னங்க பண்ண முடியும்? நம்ம காமெடியா இருக்கு உங்க பண்றதெல்லாம் சீரியஸா. சரி, இதுல ஒரு போல்டு டெசிஷன் பிளஸ் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அந்த ஒரு தைரியம் இல்லைன்னா கண்டிப்பா ஜெயிக்கவே முடியாது. எதா இருந்தாலும் எந்த ஃபீல்ட்லயுமே. நீங்க ஒரு எதிரி இருக்க முடியுங்க, 2 எதிரில இருக்க முடியாது. நீங்க அவ்வளவு பவர்ஃபுல் ஆளும் கிடையாது. இல்ல, இப்ப அவர் எதுக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா 2 சைடுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலிஸ்டா அந்த மாதிரி போற மாதிரி தான் போயிட்டு இருக்கிற. அப்படிங்க நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங் எதிர்க்கிற மாதிரியும் தெரியல. சும்மா இந்த பக்கம் ஒரு அடி இந்த பக்கம் ஒரு அடி. 2 சைடுமே அதுதான் சொல்றேன், 2 சைடுமே பாலிட்டிக்ஸா எதுக்கு இருக்கணும்ன்றேன். எல்லா இடத்துலயுமே எதிர்கட்சி ஏங்க, எல்லா இடத்துலயுமே எதிர்கட்சி வந்து மோடி சரண்டர் ஆகுறாங்க. உத்தவ் தாக்கரே இருந்து எல்லாருமே வந்து வேற வழி இல்லாம சரி ஓகே, ரொம்ப ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒருத்தர் எதிர்க்க முடியும், சென்ட்ரலும் எதிர்க்க முடியாதுன்னு வந்து சரண்டர் ஆகுறாங்க. அவங்க உமர் அப்துல்லாம் படுத்துட்டாருங்க, ஐயா எங்களை காப்பாத்துங்கன்ட்டாரு, அந்த நிலைமைக்கு போயிட்டாரு. ஆனா இவரு என்னன்னே தெரியல, சினிமா படம் டயலாக் மாதிரி, சினிமா ஹீரோ மாதிரி, நான்
அவரு எதிர்ப்பு இல்ல இவரு இவரு எதிர்ப்பு உட்காந்து அரசியல் பேசிட்டு இருக்காரு. பாக்குறதுக்கு நேரம் இருக்கா? இவங்க சுத்தி இருக்கிறவங்க சொல்றதுதானே கேக்குறாரு. இவரு அரசியல் தனியே கவனிக்கிறாருன்னு தெரியல. யாரையும் இவங்க கூட இருக்கிறவங்க எழுதி கொடுக்குறவங்க சொல்றவங்க அதை வச்சுதான் இவர் ஒரு முடிவு எடுப்பாரு. அவரு பொண்ணான வாய்ப்புலாம் விட்டாருங்க. இதுக்கப்புறம்லாம் வந்து பண்ண முடியாது. கார்த்திக் சீமான் சீமான் இதுக்கப்புறம் போய் வந்து எடப்பாடியோட போய் கூட்டணி சேர சொல்லுங்க. அவன் எடப்பாடியே வந்து 40-50 தொகுதி கொடுத்துட்டு அந்த 40 தொகுதியில் 30 தொகுதி தூக்கிறதுக்கு வேலை வைப்பாரு அவர் எடப்பாடியே. அவரோட போய் கூட்டணி சேர்ந்து சொல்லுங்க அவரை. சீமான் பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே சான்ஸ் இருக்கா கார்த்திக் இந்த டைம்ல இப்ப பேசுற இப்ப இருக்கிற டோன்ல? எடப்பாடி பிஜேபி சான்ஸே கிடையாது. எடப்பாடி இல்லாத பிஜேபி தான் சான்ஸ் இருக்கு. எடப்பாடி இல்லாம ஏடிஎம்கே வாய்ப்பு இருக்குங்க. ஏங்க சசிகலா என்ன சும்மா நினைக்கிறீங்க நீங்க? எடப்பாடி இருக்கிறதோட அதிகமா பணம் இருக்கு சசிகலாட்ட. அவங்களோட இன்ஃபுளுன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். பட் இருந்தாலும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து 4 வருஷம் இருந்தாலும் அமைதியா இருக்காங்க, அவ்வளவுதான். என்னைக்கு பிஜேபி வந்து சசிகலாவை நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் இன்னைக்கு கூட 20-30 மாவட்ட செயலாளர் வந்து அடுத்த நாள் போலீஸ் கார்டில் நிற்பாங்க. பட் அவங்க என்னன்னா சரி ஓகே அமைதியா இப்ப இருக்கிற ஏடிஎம்கே அப்படியே நியூட்ரலா கொண்டு போய் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது என்னைக்கு முடியாதுன்னு நினைக்கும் போது சசிகலா ஓகேன்னு சொன்னா அம்மா வந்து அடுத்த நாள் காலையில ஒரு நாள் பிரேக்கிங் நியூஸ்ல கம்ப்ளீட் ஏடிஎம்கே போட்டி போட்டுருவாங்க. இப்போ லோக்கல் பாடி எலெக்ஷன் வாய்ப்பு இருக்கா இல்ல எப்படிங்க? வராது 2026 சசிகலா வந்து எடப்பாடி கிட்ட இருக்க ஃபண்டிங்கோட அவங்ககிட்ட அதிகமாவே இருக்கு. அவங்க நினைச்சா என்னாலும் பண்ண முடியும். அவங்களுக்கு பெரிய கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்கு சவுத்துல. சசிகலா டிடிவி ஓபிஎஸ் எல்லாருமே அவங்க 3 பேருமே ஒரே கம்யூனிட்டிக்குள்ள வர்றதுனால அவங்க 3 பேர் சேர்ந்து நின்றாங்களே பெரிய டேமேஜ் தான் ஏடிஎம் சவுத்துல.